யூசி நாவல்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் உதய் சந்திரிகா அவர்களின் மின்னலை தாங்கும் தாழம்பூவே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மின்னலை தாக்கும் தாழம்பூவே. முன்னுரை. அன்பு, காதல், நேசம், பாசம், இந்த 3 எழுத்து மந்திரம். இதை சுற்றிதான் மொத்த உலகமும் சுழல்கிறது. அது ஒருவரை மற்றொருவருக்கு கொடுக்கும்போது வாழ்க்கையை வசந்தமாக்கும், கெடுக்கும்போது அந்த வாழ்க்கை சுடும் பாழையாகும். இன்னும் என்ன யோசிக்கிற கதிரவா? எப்படின்னா, நாம் ஆளும் பேருமா இத்தனை பேர் இருந்தோம் இப்படி ஒரு இடத்துல நம்ம பொண்ணை கொடுக்க முடியும்? பேர் சொல்லக்கூடிய பெரிய குடும்பம். நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒரே பெண் வாரிசு. நான் மட்டும் முழு மனசோடவா இந்த கல்யாணத்தை பண்ண நினைக்கிறேன். நமக்கு வேற வழி இல்லை தம்பி. அதுக்கு ஊர் பேர் தெரியாத அனாதை பயலுக்கு எப்படி நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க முடியும்? நீ சரியா தான் கேட்குற. ஆனால் நம்ம சூழ்நிலை, அதை நினச்சி நம்ம மனசை தேத்திக்க தான் வேணும் கதிரவா. எனக்கு சொல்ல தெரியலனா, ஆனால் என்னவோ மனசு கிடந்து அடிச்சுக்குது. அவன் பேரை பாருங்க, ராவணராஜ பாண்டியன். அதுவே திகில் கொடுக்குது. அவனுக்கு தான் நம்ம பொண்ணை கொடுக்கணும்னு என்ன அவசியம்? நாம் தாமரைக்கு வெளியூரில் மாப்பிள்ளை பார்க்கலான்னா? சரி, பார்க்கலாம். ஆனால் நாளை பின்ன யார் மூலமாவது நடந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிய வந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகிறது? அதை யோசிச்சியா? உண்மையை சொல்லியே மாப்பிள்ளை பார்க்கலான்னா? ஏதாவது ஆகிற கதையாக பேசு தம்பி. நம்ம கூட பிறந்த பொறப்புங்க. அவங்க பார்த்து வளர்ந்த புள்ள தாமரை செல்வி. அவங்க நம்பினாங்களா நம்ம பிள்ளைய? நாமளும் நம்ம பிள்ளைக்காக மானம் மரியாதை விட்டு சொந்தம் பந்தம் எல்லார்கிட்டையும் மாப்பிள்ளை கேட்டு பார்த்தோம். ஒரு பையலும் சம்மதிக்கலை. அவ்வளோ ஏன், நம்மளை கண்டாலே நடுங்கி கை கட்டி நடுங்கி நிற்கிற நம்ம இனத்து பயலுக கூட நம்ம பொண்ணை கட்டுனா அவமானம்னு நினைக்கிறானுங்க. இதுதான் நிலமை. ஆனால் இந்த பையன் நம்ம பொண்ணை நம்புறாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கவும் தயாராக இருக்கார். பார்க்க நல்ல ராஜா மாதிரி ஜம்முன்னு கம்பீரமாக இருக்கார். கவர்மெண்ட் வேலையில் இருக்கார். வந்த கொஞ்ச நாள்லயே ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேர் அவருக்கு. என்ன ஒரு குறை? அப்பா அம்மா இல்லை, சொந்த பந்தம் சொல்லிக்க மக்க மனுஷங்க இல்லை. சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்தில் வளர்ந்தவர். ஏன் நம்ம கிட்ட இல்லாத சொத்து பத்தா, இல்லை நம்ம கிட்ட இல்லாத சொந்த பந்தமா? கெட்டதுலேயும் ஒரு நல்லது. நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளையா வந்துடுவார். நம்ம பொண்ணை கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கலாம். எதுக்கும் பயப்பட வேணாம். எதை நினச்சும் பயப்பட வேணாம். எனக்கு தெரிஞ்சு இது சரியா இருக்கும்னு தோணுது. பொண்ணை பெற்றவன் நீ. இனி நீ தான் முடிவு சொல்லணும். ஆனால் நல்ல நிதானமாக யோசிச்சு பதில் சொல்லு கதிரவா என்று தாண்டவமூர்த்தி சொல்ல, சரி என்று தலையாட்டியவர் தளர்ந்த நடையுடன் தங்கள் அறைக்கு வந்து தோளில் இருந்த துண்டை கட்டிலில் போட்டுவிட்டு அப்படியே அமர்ந்து விடு. துணி மடித்து கொண்டிருந்த சுந்தரி அரவம் கேட்டு திரும்பியவர் கணவரின் சொந்த முகத்தை பார்த்து கையில் இருந்த துணியை கபோர்டில் வைத்துவிட்டு கணவர் அருகில் வந்து அமர்ந்தவர், என்னங்க, ஏன் உங்க முகம் வாட்டமா இருக்கு என்று கேட்க, சிறிது நேரம் அமைதியாக இருந்த கதிரவன் ஆழ்ந்த மூச்சு எடுத்து விட்டு, என்னன்னு சொல்ல சுந்தரி? அண்ணா அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. அதான் மனசு ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு என்று சொல்ல, என்னங்க, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்று என்று இழுத்தவர் மேற்கொண்டு பேச பயப்பட, என்ன சொல்ல வந்தியோ அதை முழுசா சொல்லி முடிச்சிடு சுந்தரி என்று கதிரவன் அழுத்தமான குரலில் சொல்ல, அதுங்க, நடந்த எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பெரிய மாமா சொல்றது தான் சரின்னு படுது. என்னடி சொல்ற? எங்க குடும்பத்தோட குல விளக்கு, இந்த வீட்டோட இளவரசி, அந்த தங்கத்தை ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்றியா? நாங்க யாரு தெரியுமா? எங்க வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்னு தெரியுமா? ஏன் தெரியாம இனவெறி பிடிச்சி கொலை செய்யவும் அஞ்சாத அரக்கனுங்க வம்சம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட சுந்தரி முகத்தில் எதையும் காட்டாமல் அமைதியாக இருக்க, எங்களுக்கு மருமகனா வர அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க தலைக்கட்டை எண்ணினாலே 500 தாண்டும். அத்தனை மக்க மனுஷங்க உள்ள ஆளுங்க நாங்க. அப்படிப்பட்ட எங்க பொண்ணுக்கு ஒரு அனாத பையன் மாப்பிள்ளையா என்று கேட்டவர் ஆணவத்தில் பேசினாலும் உண்மையைத்தான் பேசுகிறார். கதிரவன் குடும்பம் பெரிய குடும்பம். 5 சகோதரிகள், ஒரு ஆண். அவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர். அதில் ஒரு தங்கை. ஒருவர் இறந்துவிட மற்றவர்கள் அனைவரும் திருமணமாகி பிள்ளை குட்டிகள் என நல்லபடியாக செட்டில் ஆகியிருக்க அண்ணன் தம்பி இருவரும் இன்று வரை கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர்.
அவர்கள் வீட்டில் நடக்கும் எந்த விசேஷத்திற்கும் வெளியாட்கள் யாரும் தேவையே இல்லை. இவர்கள் குடும்பத்து ஆட்களும் அவர்களின் அங்காளி பங்காளிகளே போதும், சபை நிறைந்துவிடும். அத்தோடு பரம்பரை பரம்பரையாக அவர்கள்தான் அந்த ஊர் நாட்டாமை என்பதால் அவர்கள் குடும்பத்திற்கென்று ஊருக்குள் தனி மரியாதை உண்டு. இது எல்லாவற்றையும் விட நல்ல வளமான பொருளாதார பின்னணியும் கொண்டவர்கள் என்பதால் இதனால் வரை அவர்கள் நினைத்தது மட்டும்தான் அந்த ஊரில் நடக்கும். வீட்டிலும் முதல் முறையாக ஒரு சறுக்கல், அதுவும் அவர்களின் செல்ல மகளால். அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு அந்த பையனுக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம பொண்ணுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு தான் அந்த பையனுக்கே நம்ம பொண்ணை கொடுத்துடலாம்னு சொல்கிறேன். திரும்ப திரும்ப அதே சொல்லாதடி. இப்போதான் அண்ணன் சொன்னதை காது குளிர கேட்டுட்டு வரேன். எல்லாம் இருக்கு, வேலை இருக்கு, சொத்து பத்து இருக்கு. ஆனால் சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. போய் ஒரு அனாதை பயலுக்கு ஏன் பொண்ணா? சரிங்க, அப்போ நம்ம ஊருக்குள்ள நம்ம எண்ணத்திலேயே உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற நல்ல மாப்பிள்ளைய பார்க்க வேண்டியதானே என்று கேட்டவருக்கு வேதனையில் கண் கலங்கிவிட மனைவியின் கேள்விக்கு கதிரவனாலும் பதில் சொல்ல முடியவில்லை. முடியலைங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு என் பொண்ணை நீ கட்டிக்கோன்னு ஏல விட போறீங்க? உங்கள் குடும்பத்தில் பொண்ணா பிறந்த பாவத்துக்கு எந்த தப்பும் பண்ணாத என் பொண்ணு சிலுவை சுமக்கிறா. வெளியே தெருவ போக முடியல. முன்ன ஜாடமடையா பேசினவங்க இப்போ முன்னாடி போக விட்டு என் காது படவே பின்னாடி பேசுகிறாங்க. 2 குடும்பத்துக்கும் ஒரே பொண்ணு, கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி வளர்த்த பிள்ளை. அதுவும் சூதுவாது தெரியாத, உலகம் தெரியாத அப்பாவி, வாயில்லா பூச்சி. அந்த புள்ள கலங்கி அலறத பார்க்கும்போது மனசு தாங்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் என்னை அடித்தாலும் சரி, மிதிச்சாலும் சரி, இனியும் என் பொண்ணு அலறதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சின்னு அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சீங்க? எப்படியெல்லாம் அவங்கள தாங்குனீங்க? இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, என்ன ஏதுன்னு உங்கள் அக்கா தங்கச்சிங்க யாராவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா? நமக்கு என்ன வந்துச்சுன்னு ஒதுங்கி நின்றுட்டாங்க. அன்னைக்கு என் பொண்ணை யார் பையனுக்கு கச்சதுன்னு போட்டியே நடந்துச்சு. இப்போ ஐயோ நம்ம பிள்ளைய கட்டிக்க சொல்லிட போகிறாங்கன்னு யாரும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாம் எதுக்குங்க? ஆபத்து நேரத்தில் தோல் கொடுக்க தானே கொடுத்தாங்களா? ஆனால் இந்த பையன் நம்ம கேட்டதும் யோசிக்காமல் சரின்னு சொல்லியிருக்கான். அதுக்கே நாம் அவன் காலில் விழணும். எனக்குன்னு யாரும் இல்லை. எனக்கும் இப்படி நிறைய சொந்த பந்தத்தோடு இருக்கணும்னு ஆசை. அதனால் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வரவும் சம்மதம்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் சரி சுந்தரி, எங்கள் குடும்பத்துக்கே ஒத்த பெண் வாரிசு. அந்த தங்கத்தை இப்படி ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சாதான் மனசு தாங்க மாட்டேங்குது. நீங்கள் செஞ்ச பாவம் என் பொண்ணு தலையில் வந்து விடிஞ்சிருக்கு என்று சுந்தரி சொல்ல, சுந்தரி என்று கதிரவன் குரலை உயர்த்த, நான் பேசலை சாமி, நான் எதுவும் பேசலை. இப்படி மிரட்டியே என்னை அடக்கி வச்சிட்டீங்க. என்னை பார்த்து வளர்ந்த என் பொண்ணு என்ன மாதிரியே பயந்த சுபாவம் உள்ளவளா வளர்ந்துட்டா. இதில் இப்படி ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் மீறி என் பொண்ணு என்னென்னு பொழைச்சி வரப்போகுதுன்னு தெரியல என்று சுந்தரி புலம்பியழ மனைவியின் வார்த்தை கதிரவன் மனதை வெகுவாக தாக்கிவிட்டது. அவர் பேசுவது அனைத்தும் உண்மை. ஆம், மனைவி தன்னை மீறி ஒரு வார்த்தை பேச அனுமதிக்க மாட்டார் கதிரவன். அவரின் ஒற்றை பார்வைக்கு அப்படி பயந்து நடுங்குவார் சுந்தரி. அவரை பார்த்து வளர்ந்த தாமரையும் பயந்த சுபாவம் கொண்டவளாகத்தான் வளர்ந்திருந்தாள். என்னதான் தன் மகளிடம் கதிரவன் அன்பாக இருந்தாலும் தாமரைக்கு தந்தையின் மீது அத்தனை பயம். தந்தையின் மீது மட்டுமல்ல, தன் பெரியப்பா, அண்ணன்கள் என அனைவர் மீதுமே அவளுக்கு பயம் உண்டு. இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குடும்பத்திற்கு 2வது மருமகளாக வாக்கப்பட்டு வந்த சுந்தரி ஆரம்ப காலத்தில் நிறைய துன்பப்பட்டு விட்டார். உண்மையில் சுந்தர இடத்தில் வேறு எந்த பெண் இருந்திருந்தாலும், போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு போயிருப்பாள். ஆனால் சுந்தரி அப்படி செய்யவில்லை. அதற்கு அவரின் குணம், அவர் பிறந்த வீட்டின் சூழ்நிலை, அத்தோடு தாண்டவமூர்த்தியின் மனைவி காமாட்சி சுந்தரியை உடன் பிறந்த சகோதரி போல அன்போடு நடத்தியது, அனுசரணையாக இருந்ததும் சுந்தரி அந்த துன்பமான காலகட்டத்தை கடந்து வர முக்கிய காரணமாக இருந்தது. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அதற்கு சரியான உதாரணம் அந்த உடன்பிறவா சகோதரிகளின் அன்பு. எத்தனையோ பிரச்சனைகள் பார்த்துவிட்டனர். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் அன்பு மாறவில்லை. காமாட்சிக்கு ஆதிகேசவன், வசந்தகுமார் என ஆண் பிள்ளைகள். சுந்தரிக்கு ஒரே ஒரு மகள் தாமரை செல்வி. தாமரை செல்வி பேருக்கேற்றார் போல தாமரை நிறம், தங்கமான குணம், தாய் தகப்பன் பேச்சை மீறாத நல்ல பிள்ளை. குடும்பமே உலகம் என வாழும் கூண்டு கிளி. வீட்டில் யார் என்ன சொன்னாலும் சரி என்று கேட்டுக்கொள்ளும் தலையாட்டி பொம்மை. தனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கூட வாய் திறந்து கேட்க தெரியாத அப்பாவி குழந்தை. இப்படி அவளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம்.
அப்படிப்பட்ட பெண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என்பதுதான் கதிரவனுக்கு. அதை நினைத்தே மனம் குமைந்து போனார் அவர். சுந்தரி கேட்பதும் நியாயம்தானே. பிரச்சனை என்று ஒன்று வந்த பின்புதானே தன் உறவுகளின் உண்மை முகம் தெரிய வந்தது. குழந்தையிலிருந்து தன் மகளை தூக்கி வளர்த்த என் அக்கா தங்கைகள் கூட என் மகளை ஏற்க முன் வரவில்லையே. இதுதான் நடந்திருக்கும். அதனால்தான் அவர்களின் குடும்பத்தில் அத்தனை முறை மாப்பிள்ளைகள் இருந்தும் யாரும் தாமரையை கட்ட முன்வரவில்லை என்பதை ஊருக்குள் பிரதானமாக பேச்சாகி போக உள்ளூரிலும் பெண் விலை போகவில்லை. ஆம், தாமரை பெண்ணாய் பிறப்படுத்த பாவி அல்லவா. திருமண சந்தையில் விலை போகவில்லை. அண்ணன் சொல்வது போல் வெளியூரில் மாப்பிள்ளை பார்த்து அவர்கள் பெண்ணை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கும் போது அரசல் புரசலாக இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டார் காதில் விழும்போது அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். காலத்திற்கும் என் மகள் தன்னை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு போயும் போயும் அந்த அனாதை பயல் என் மகளுக்கு கணவனா? மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியே அவர் மண்டையை குடைய கண்மூட முடியவில்லை மனிதரால். நான் பிறந்து வளர்ந்த நம்ம ஊரில் நம்ம எதில் நின்று பேசக்கூட எவனுக்கும் தைரியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு பொண்ணை தூக்குற அளவுக்கு இந்த ஊரில் எவனுக்கு தைரியம் வந்துச்சு? எங்களுக்கும் தெரியல மாமா. ஆனால் தாமரை விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம். எவனோ ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். தெளிவாக திட்டம் போட்டு நம்ம பொண்ணை தூக்கி இருக்கான். ஆனால் நம்ம தாமரை எப்படி அவனுங்க கையில் சிக்கிச்சு? நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து தான் தூக்கி இருக்காங்க. என்னடா சொல்கிற மூர்த்தி? ஆமாம் மாமா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த மாந்தோப்பில் இருந்துதான் தாமரையை தூக்கி இருக்காங்க என்று தாண்டவமூர்த்தி சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அத்தனை அதிர்ச்சி. 3 ஏக்கர் நிலத்திற்கு நடுவில் அவர்கள் வீடு. வீட்டை சுற்றிலும் நிறைய மரங்கள், செடி கொடிகள் என ஒரு செழிப்பான வாழ்நிலம். அஞ்சு வீட்டுக்குள் அனைவரும் பூஜைக்கான வேலையை பார்த்து கொண்டிருக்க செய்வதற்கு வேலை எதுவும் இல்லாததால் தன் நாய்க்குட்டியுடன் தோட்டத்தில் பூ பறிக்க சென்ற தாமரையை நேரமாகியும் காணாமல் அனைவரும் அவளை தேட ஆரம்பிக்க அவளின் நாய்க்குட்டி மட்டும் தனியாக தோட்டத்தில் கத்தி கொண்டிருந்தது. மந்திரம் போட்டது போல் காணாமல் போயிருந்தால் தாமரை. அதுவும் வீட்டில் அத்தனை பேர் இருக்க, தோட்டத்தில் அத்தனை வேலையாட்கள் இருக்க எப்படி தாமரை காணாமல் போனாள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. மொத்த குடும்பமும் ஆடி போனது. வீட்டில் இருந்த ஆண்கள் அனைவரும் ஆளுக்கொரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு தாமரை தேட கிளம்பினர். நேரம் போனதே தெரியவில்லை. பெண்ணை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எத்தனை பேர் தேடியும் எங்கு தேடியும் தாமரை கிடைக்கவில்லை. குடும்பமே பரிதவித்து போயிருக்க சத்தமில்லாமல் மாலை போல வீடு வந்து சேர்ந்தாள் பெண். இப்போது வரை தாமரை கிடைக்கவில்லை என்றே வெளியில் சென்றிருந்தவர்கள் சொன்ன தகவலாக இருக்க திடுதுப்பென ஒரு ஆணுடன் மகள் வந்து நிற்பதை கண்டு வீட்டில் இருந்த பெண்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. தலை களைந்து உடை கிழிந்து உடலில் நகக்கீரல்களுடன் பார்க்கவே பரிதாபமாக நின்றிருந்த மகளை கண்ட சுந்தரி, ஐயோ தாமரை என கதறியபடி ஓடி வந்த மகளை அணைத்து கொண்டவர் தன் புடவை தலைப்பால் மகளை அப்படியே மூடி தனக்குள் பொத்தி கொண்டார். சுதாரித்து கொண்ட மற்ற பெண்கள் ஆண்களுக்கு தகவல் சொல்ல அடித்து பிடித்து கொண்டு ஒருவர் பின் ஒருவராக வீடு வந்து சேர்ந்தனர். தம்பி, நீங்களா என்று கேட்டபடி வேகமாக வந்து அவன் கையை பிடித்து கொண்ட தாண்டவமூர்த்தி, நீங்க தான் எங்க பிள்ளையை கூட்டிட்டு வந்தீங்களா? பிள்ளையை எங்க பார்த்தீங்க? எப்ப பார்த்தீங்க என்று பதட்டத்துடன் கேட்க, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, முதல்ல உட்காருங்க வாங்க என்று அவரை நிதானப்படுத்தி அமர வைத்துவிட்டு தானும் அவர் எதிரில் அமர்ந்தவன். உங்களுக்கு தெரியும், நான் இப்போதான் இங்கே கிராம நிர்வாக அலுவலராக வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ என்னோட வட்டத்தில் இருக்கிற நிலம் எங்கே வரைக்கும் இருக்குது, அதோட பரப்பளவு என்ன, எதுலேருந்து எது வரைக்கும் என்னோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நானும் என்னோட ஹெல்ப்பரும் அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு. முதல்ல எங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் சத்தம் தொடர்ந்து கேட்கவே எங்கேருந்து வருதுன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம். 4-5 பேர் முகத்தை முழுசாக மறைச்சிக்கிட்டு இவங்களை விரட்டிட்டு இருந்தாங்க. நான் இவங்களை காப்பாற்ற போய் எனக்கும் அவங்களுக்கும் கை கலப்பாயிடுச்சு. அதுக்குள்ளே என்னோட ஹெல்ப்பர் சத்தம் போட்டு அக்கம் பக்கம் வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூட்டமாக ஆளுங்களை பார்க்கவும் வந்தவங்க ஓடிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் என்று அவன் சொல்ல தாண்டவமூர்த்தியின் முகத்தில் அத்தனை பயம். அவரின் பயந்த பார்வையை கொண்டு, இல்லை அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கலை.
அதுக்குள்ள அவங்கள காப்பாத்தியாச்சு என்று அவன் சொல்ல, அப்பாடா என்று நிம்மதியடைந்த தாமரையின் குடும்பம் அவனை, அதாவது ராவண ராஜபாண்டியனை நன்றியுடன் பார்க்க, தாண்டவமூர்த்தியும் கதிரவனும் அவன் கையை பிடித்து கொண்டு நன்றி சொல்ல, இருக்கட்டும் சார், ஒரு மனுஷனா அந்த நேரம் என்னால் முடிஞ்ச உதவி அவ்வளவுதான், சரி நான் கிளம்புறேன் என்றவன் அனைவருக்கும் பொதுவில் ஒரு வணக்கம் வைத்துவிட்டு கிளம்பி விட்டான். எப்படியோ மகள் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தாளே என்று குடும்பம் அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு கூட விட்டிருக்கவில்லை. அதற்குள் துக்கம் விசாரிப்பது போல போனிலும் நேரிலும் ஏகப்பட்ட விசாரணைகள் வர ஆரம்பிக்க விக்கித்து போனது குடும்பம். பொண்ணு நல்லா இருக்காங்களா? பயப்படும்படி ஒன்றும் நடக்கலையே? எதுக்கும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடு. காதும் காது வச்ச மாதிரி வெளியூர் மாப்பிள்ளையா பார்த்து சட்டுப்புட்டுன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுடு என்று நல்லது சொல்வது போல பலரும் தங்கள் வன்மத்தை கொட்ட வீட்டில் உள்ளவர்களுக்கு பதில் சொல்லி மாளவில்லை. கூடவே நிறைய அவமானமும். இது சில பல நாட்கள் தொடர்கதையாகவே நீண்டது. பேச்சே இல்ல, வீச்சுதான் என்று யோசிக்காமல் வீட்டையை மடித்து கொட்டி கொண்டு சண்டைக்கு நிற்கும் தாண்டவமூர்த்தியின் குடும்பம். என்ன வரும் ஏது வரும் என்று யோசிக்காமல் கை நீட்டுபவர்கள் தங்கள் வீட்டு பெண்ணை பற்றி இப்படி ஒரு பேச்சை கேட்டுக்கொண்டு யாரை கோபிக்க என தெரியாமல் வெறி கொண்டு போயிருந்தனர். இத்தனை வருஷமா நாம எல்லாம் வீரன் சோரன்னு சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பொண்ணை தூக்கி இந்த மீசை வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டானுங்க என்று தாண்டவமூர்த்தியின் இளைய மகன் ஆதிகேசவன் கொந்தளிக்க, கொஞ்சம் அமைதியா இரு ஆதி, நடந்துருச்சு, அதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டு நம்மளை நாமே குறைச்சி பேசிக்கிட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. அதுக்கு நம்ம பொண்ணு மேலே கையை வச்சுப்பன சும்மா விடணும்னு சொல்கிறீங்களாப்பா? இது தாண்டவமூர்த்தியின் மூத்த மகன் வசந்தகுமார். நான் யாரையோ சும்மா விடணும்னு எப்பவும் சொல்லலை. நம்மளையே அசிச்சு பார்க்க நினச்சிட்டானுங்க. அவனுங்களை விடக்கூடாது. எவனை மட்டும் தெரியட்டும். அன்னைக்கு இந்த தாண்டவமூர்த்தி யாருன்னு இந்த ஊருக்கு தெரிய வரும் என்று கோபமாக சொன்னவர் முகத்தை பார்க்க அவர்களின் மகன்களுக்கே அச்சமாக இருந்தது. இப்போ நமக்கு தாமரையோட எதிர்காலம் முக்கியம். முதல்ல அதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். இப்போ நீங்கள் எல்லாரும் போய் வேலையை பாருங்க என்று தாண்டவமூர்த்தி சொல்ல கதிரவன் உள்பட அனைவரும் அங்கிருந்து நகர்ந்து விட்டனர். பொண்ணு விஷயம் கண்ணால பார்த்ததை மண்ணால மரன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு நீங்க வெளியே தெரிய விட்டதே தப்பு. இல்ல இது அப்படி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல மாமா. சரி நீ எதிர்பார்க்கல, அந்த பையன் படிச்ச பையன் தானே, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? இல்ல வேணும்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு நம்மளை அசிங்கப்படுத்த நினைச்சு அப்படி பண்ணிட்டானா என்று கணேசன் கேட்க, அன்னைக்கு நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருப்பாங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும் மாமா? அதோட அவனுக்கும் நமக்கும் என்ன பகை? அவன் ஏன் அப்படி பண்ண போகிறான்? நியாயமான பேச்சு தான். அதோட மாமா அந்த பையன் ரொம்ப நல்ல மாதிரி, ஊருக்குள்ள அவனுக்கு நல்ல பேர் இருக்கு. என்று கேட்டுக்கொண்ட கணேசன் சிறிது நேரம் ஏதோ யோசனையில் இருந்தவர், எனக்கு ஒரு யோசனை மூர்த்தி என்று சொல்லுங்க மாமா, இது சரியா இருக்கும்னா நாம ஏன் அந்த பையன்கிட்டயே நம்ம பொண்ணை கட்டிக்க சொல்லி கேட்கக்கூடாது? என்ன பேசுறீங்க மாமா? கோவப்படாத மூர்த்தி, நான் சொல்றத நிதானமா யோசிச்சு பாரு. நீ ஏன் சொல்ற அவன் ரொம்ப நல்ல பையன்னு? அதோட நல்லா படிச்ச பையன், பார்க்கவும் நல்லா இருக்கான். முக்கியமா நம்ம ஏனோ அவனுக்கே தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஓரளவுக்கு எல்லாம் கட்டுக்குள்ள வந்துடும். என்னத்தான் நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் அவன்கிட்ட பதவி இருக்கு. அவன் நம்ம ஊருக்கே குட்டி கலெக்டர். அவனை எதிர்த்துக்கிட்டு எவனு நம்ம பொண்ணை பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேச முடியாது. காலம் போக போக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே எல்லாரும் மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்று கணேசன் சொல்ல, கோபமான கோபம் தாண்டவமூர்த்திக்கு. கோபப்பட்ட ஆகாத மூர்த்தி, நான் சொல்றத நிதானமா யோசிச்சு பாரு என்றவர் நான் வரேன் என்று விட்டு கிளம்பி விட அப்படியே அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்து விட்டார் தாண்டவமூர்த்தி. தங்கள் வீட்டின் இளவரசி தாமரை செல்வி, அவள் அழகிற்கும் குணத்திற்கும் தங்களின் இரண்டாவது தங்கை மணிமேகலையின் இளைய மகன் கார்த்திகேயன் பொருத்தமாக இருப்பான். அவனுக்கு தாமரையை கொடுக்கலாம் என்ற எண்ணம் தன் அண்ணன்களுக்கு இருப்பது அரசல் புரசலாக மணிமேகலைக்கும் தெரியும். அன்று நேரடியாக அவர்கள் மணிமேகலையிடம் அது பற்றி பேச, அன்னைக்கு தாமரை வந்த கோலத்தை எங்க கண்ணால பார்த்தோம். எதுவும் நடக்கலன்னு நீங்க சொன்னாலும் என்னவோ மனசு ஏத்துக்கல. என்ன நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இல்ல எங்க உறவே வேண்டாம்னு சொன்னாலும் சரி, என்னால தாமரைய என்னோட மருமகளா ஏத்துக்க முடியாது என்று மூஞ்சில் அடித்தது போல் சொல்லிவிட்டார். சரி, மற்ற சகோதரிகளிடம் கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்து கேட்க, சொல்லி வைத்தது போல் மணிமேகலை சொன்ன அதே வார்த்தையை அச்சு பிசகாமல் அவர்களும் சொல்லியிருந்தனர்.
தாமரை எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும், இல்ல எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரணும் என்று ஒரு காலத்தில் தங்களுக்குள் போட்டி போட்டவர்கள் இன்று இப்படி பேசுவது அந்த குடும்பத்திற்கு பெரிய அடி. உடன் பிறந்தவர்கள் நாங்கள் செய்வதை வாங்கிக் கொள்வார்கள், எங்களின் எல்லா நல்லதிலும் பங்கேற்பார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் இல்லையா? தூணில் ஒட்டி இருக்கும் மண்ணை தட்டுவது போல என்று தட்டிவிட்டு கிளம்பி விட்டனரே என்று ஆற்று போயினர் அந்த சகோதரர்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டு பெண் எங்களுக்கு வேண்டாம் என்று தங்கள் உடன்பிறப்புகள் சொன்ன கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். உறவு எங்கு கேட்டும் அடுத்தடுத்து வந்த அனைத்தும் நிராகரிப்பே. அந்த பையன்கிட்ட பேசி பார்த்தா என்ன என்று கணேசன் சொல்வதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொண்ட தாண்டவமூர்த்தி, சரி கேளுங்க மாமா என்று சொல்லிவிட்டார். தாமரைக்கு எப்படியாவது ஒரு நல்லது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த கணேசனுக்கு தாண்டவமூர்த்தி சொன்னதுதான் தாமதம். மறுநாளே ராவணராஜ பாண்டியனை பார்க்க வந்துவிட்டார். முதலில் நிறைய யோசித்தவன் தன்னை பற்றி அனைத்தையும் சொல்லி, உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கு எந்த அபிஷேகனும் இல்லை என்று அவன் சொல்லிவிட அப்படி ஒரு சந்தோஷம் கணேசனுக்கு. முதலில் தன் தம்பி கதிரவனிடம் இதை பற்றி பேசிய தாண்டவமூர்த்தி, நிதானமா யோசிச்சு சொல்லு என்றும் சொல்லியிருந்தார். அண்ணன் சொல்லிவிட்டார், முடிவு உன்னுடையது என்று அல்லும் பகலும் மகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்த கதிரவனால் முழு மனதாக எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. சரி, மகளிடம் பேசினால் தெளிவு கிடைக்கும் என நினைத்து மகளை அழைத்திருந்தார். அப்பா என்று கள்ளம் கபடமில்லாமல் அழைத்தபடி வந்த மகளின் முகத்தை பார்த்தவருக்கு மனம் பிசைந்தது. முகத்தில் எதையும் காட்டாமல் வாடாமா என்று அழைத்தவர் மகளை கைப்பற்றி தன்னருகில் அமர வைத்து கொண்டு அவளின் தலையை அன்போடு தடவி கொடுத்தவர், சாப்பிட்டியாமா என்று கேட்க, சாப்பிட்டேன்பா என்றது அந்த வளர்ந்த குழந்தை. மகளை வர சொல்லிவிட்டார்தான். ஆனால் என்னவென்று கேட்பது, எப்படி கேட்பது என தெரியாமல் சிறிது நேரம் அமைதி காத்தவர், அது தங்கம், அப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ தயங்காம பதில் சொல்லணும் சரியா என்று கேட்க தாமரையும் சரி என்று தலையாட்டினாள். அதுமா என்றவர் தொண்டையை செருமிக்கொண்டு, அது அந்த பையலை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா கண்ணு என்று முக்கி தீக்கி ஒரு வழியாக கேட்டுவிட்டாள். தலை குனிந்தபடி சிறிது நேரம் அமைதியாக யோசித்தவள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாக, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தான்ப்பா முழுசா தெரியும். அவங்களே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லும் போது எனக்கு அதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு தோணுதுப்பா. வேற யாருன்னாலும் நடந்ததை பற்றி நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் விளக்கம் சொல்லணும், அது நல்லா இருக்காதுப்பா. வேற வழி இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லாத தாமரை. நீயும் உங்கள் அப்பனை கையால் ஆகாதவன் நினைக்காத. நிச்சயம் அப்படி நினைக்க மாட்டேன்ப்பா. உங்கள் மனசு எனக்கு தெரியும். மற்ற எல்லாத்தையும் விட நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குப்பா. அது இவங்க மூலமாக எனக்கு கிடைக்க போதுனா அப்படியே நடக்கட்டுமே என்று தாமரை செல்வி சொல்ல, வாயடைத்து போன கதிரவன் தன் மகளுக்கு இவ்வளவு பேச தெரியுமா என ஆச்சரியத்துடன் அவள் முகத்தை பார்த்தவர், சரிம்மா நீ ஒரு ரூம்க்கு போ என்ற மகளை அனுப்பிவிட்டவருக்கு மகள் பேசியதை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க மேலும் சிறிது நேரம் யோசனை செய்தவர் ஒரு முடிவுக்கு வந்தவராக தன் அண்ணனை பார்க்க சென்றார். இதென்ன திருதப்புன தாமரைக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம்னு பத்திரிக்கை வைக்கிறாங்க? அதாண்டி முதல்ல எனக்கும் ஒன்றும் புரியல. வந்துடுங்க, அது மட்டும்தான் மூர்த்தி அண்ணன் சொல்லிச்சு. என் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்கலடி. சின்னக்காவும் இப்போதாங்க்கா சொல்லிச்சு, கூட பிறந்தவளுக்கு செய்கிறது அவங்க கடமை. இவங்க நமக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் செஞ்சாங்கன்றதுக்காக சோரம் போனவளை நம்ம வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர முடியுமா என்ன? நம்ம நியாயம் அவங்களுக்கு புரியலையே. சரி, உனக்கு என்ன கலர் புடவை? பச்சை கலர்டி உனக்கு, மஞ்சள். மீதமுள்ள இரு சகோதரிகளுக்கு என்ன கலர் புடவை? என்றைக்கு திருமணத்திற்கு வருவது, எத்தனை நாள் தங்குவது என பேசியவர்களுக்கு அண்ணன் மகளின் வாழ்க்கை, அவளின் எதிர்காலம் பற்றி எந்த சின்ன வருத்தமும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரே மூக்கின் மீது விரல் வைக்கும்படி தாமரை செல்வி ராவண ராஜபாண்டியன் திருமணம் வெகு சிறப்பாக நடந்து முடிந்திருந்தது. ராவணனின் நண்பர்கள், அவன் ஆசிரமத்தின் நிர்வாகி, இது அவன் பக்கம் உறவு சொந்தம் பந்தம் என அத்தனை கூட்டம் தாமரை செல்விக்கு சாவுங்கடா என்றே தம்பி மகளுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் செய்திருந்தார் தாண்டவமூர்த்தி. ஜோடி பொருத்தம் அருமை, பார்க்க ரெண்டு கண்ணு பத்தல, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு படைச்சது போல இருக்காங்க என்று ஒருவர் விடாமல் சொல்லியிருக்க
அதுவே தாமரை செல்வியின் குடும்பத்திற்கு பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருந்தது. ஆரத்தி எடுக்கப்பட்டு மணமக்கள் வீட்டுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். தாமரை விளக்கை ஏற்ற அவள் அருகில் ராவணராஜன். மணமகளுக்கு பால் பழம் கொடுக்கப்பட்டு தாமரை உடைமாற்ற அழைத்து செல்லப்பட தாமரையின் அண்ணன் ராஜனை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான். இவ என்னடி இவ இப்படி தகன்னு ஜொலிக்கிறா? பார்க்க 2 கண்ணு போதலப்போ. தப்பு பண்ணிட்டோமோ முல்ல? எனக்கும் அப்படிதாங்க தோணுது. 100 பவுன் நகை, நிலம், வீடுன்னு பொண்ணுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிதானிச்சிருந்தா மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கை நிறைய பொண்ணு பொருளோட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். என் மவனுக்கு தாமரையை கட்டிக்கணும்னு கொல்ல ஆசை. என் மவனுக்கும் ஆசைதான் என்று முல்லை சொல்ல, தாமரையை கட்டிக்க நம்ம பசங்க யாருக்கு தான் ஆசை இல்லை. ஆனால் விதி யாரை விட்டுச்சு? யார் பொண்டாட்டியையும் யாரும் கட்ட முடியாதுன்னு சொல்றது உண்மைதான் போல. இல்லைன்னா இந்நேரம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ஆபத்து நேரத்தில் உதவ வேண்டிய நாம புத்தி கேட்டு போய் தாமரையை வேண்டான்னு சொல்லியிருப்போமா? படித்தவன் நல்ல வேலையில் இருக்கான், பார்க்கவும் நல்லா இருக்கான். அன்னைக்கு தாமரையை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தவன் அவளுக்கு எதுவும் தப்பா நடக்கலன்னு சொன்னான். எங்க நம்பணும்? அவன் சொன்னது உண்மைதான் போல. அதான் அவனே அவளை கட்டிக்கிட்டான் என்று மல்லி சொல்ல, காலம் போய் பேசி என்ன பிரயோஜனம்? என்னவோ அப்போ ஒரு அகங்காரம் மட்டும் இல்லை. தாமரையை கல்யாணம் பண்ணா அவ அழகுலையோ குணத்திலையோ மயங்கி நம்ம பசங்க நம்மளை மதிக்க மாட்டாங்களோன்னு ஒரு பயம். அத்தோட நம்ம பிறந்து வளர்ந்த வீட்டில் நம்ம 10ல் 1 வளர்ந்தோம். இவ மட்டும் மகாராணி மாதிரி வளர்றான்னு சின்ன பொண்ணு மேலே பொறாம அதை கொட்ட சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தோம். கிடைக்கவும் அவ்வளவு வன்மத்தையும் அந்த பொண்ணு மேலே கொட்டிட்டோம். நீ பார்த்து வளர்ந்த பொண்ணு. அப்படி உண்மையிலேயே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் நாம இல்லை இந்நேரம் உங்க அண்ணன்களுக்கு தோல் கொடுக்கணும்னு சொன்ன என் மவன். நான் அவன் பேச்சை கேட்கலன்னு என்கிட்ட பேசுறதே இல்லை. இங்கே மட்டும் என்ன வாழுதாம், இங்கேயும் அதே நிலமை தான். இங்கே நம்ம அண்ணன் தம்பியும் சரியாக பேசுறதில்ல. நம்ம குடும்பத்துலேயும் நமக்கு மரியாதை போச்சு. எந்த பேய் பிடிச்சி அடிச்சோ நம்மளை. இப்போ பேசி ஆக போகிறது என்ன? வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் என்று முல்லை சொல்ல, அக்கா தங்கைகள் 4 மண்டபத்திலிருந்து அப்படியே தமது வீட்டிற்கு கிளம்பி இருந்தனர். 4 நாள் முன்னாடியே கல்யாணத்துக்கு வந்துடணும். நீங்கள் தான் கூட இருந்து பொறுப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்கணுமென்றோ, அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணுமென்றோ அவர்கள் அழைக்கப்படவில்லை. ஊரில் இருப்பவர்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதற்காக மட்டுமே அந்த அழைப்பு. அது பெண்களுக்கும் நன்றாக தெரிந்தது. திருமணத்திற்கு முதல் நாள் வீட்டிற்கு வந்தவர்களை எப்போதும் போல காமாட்சியும் சுந்தரியும் மரியாதையுடன் அழைத்திருந்தாலும் ஒரு விலகல் தன்மை. அனைத்தும் வேளா வேலைக்கு அவர்கள் இருக்கும் இடம் தேடி வந்தது. அதுவும் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தினரை கவனிப்பது போல. திருமணம் முடிந்து நாங்கள் கிளம்புறோம் என்று பெண்கள் சொன்ன போதும் என்ன அவசரம், 2 நாள் இருந்துட்டு போலாம் என்று பேச்சுக்கு கூட அந்த வீட்டில் யாரும் சொல்லவில்லை. தொங்கி போன முகத்துடன் அந்த வீட்டிலிருந்து கிளம்பியிருந்தனர். அந்த வீட்டில் பிறந்த பெண்கள். கட்டிலில் அமர்ந்திருந்த ராவணராஜ பாண்டியன் தன்னை நோக்கி பால் சம்புடன் நடந்து வரும் பெண்ணை இமைக்காமல் பார்க்க நடை பின்னியது தாமரைக்கு. எப்படியோ தட்டு தடுமாறி அவனிடம் வந்து சேர்ந்திருந்தவள் தன் கையில் இருந்த பால் சொம்பை அவனிடம் கொடுத்தவள் அவன் காலில் விழ, ஏய் என்ன பஞ்ச என்று கேட்டவன் தன் கையில் இருந்த பால் சொம்பை பக்கத்தில் இருந்த டேபிள் மீது வைத்துவிட்டு மனைவியை தூக்கிவிட்டவன் தானும் அவள் காலில் விழ, ஐயோ என்ன பண்றீங்க என்று கேட்டு தாமரை செல்வி பதறி விலக, நீ என் காலில் விழுறது சரிண்ணா, நான் உன் காலில் விழுந்ததும் சரிதான். இல்லை, அது நீங்கள் என்னை விட பெரியவங்க. அப்போ என்னை வயசானவன்னு சொல்கிற? ஐயோ என்று பெண் பதற அவளை அதிகம் மிரட்டி விட்டோம் என நினைத்தவன் வா என்றவன் அவள் கையை பிடித்து கட்டிலில் அமர வைத்து தானும் அவள் அருகில் அமர்ந்தவன் அவள் கையை மெல்ல தடவி கொடுக்க அவளிடம் நடுக்கம். பயப்படாதம்மா என்று சொன்னவனுக்கு அவளின் நடுக்கம் எதனால் என்பது புரியவே செய்தது. அவள் இருக்கும் மனநிலையில் இந்நேரம் ஒரு ஆணின் அருகாமையே அவளை பெரிதும் மிரட்டும் 4 ஆண்கள் அவளை விரட்டி அதில் ஒருவன் அவள் உடையை கிழித்து தன் பெண்மைக்கு என்ன ஆகுமோ என அவள் பயந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடியவளுக்கு இந்த நேரம் கணவனை என்றாலும் ஒருவித ஒவ்வாமை இருக்கும். அது ராவணனுக்கு நன்றாக புரிந்திருக்க. தாமர என்று அவன் அழைக்க தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து பார்க்க, நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லணும், சொல்லுவியா என்று கேட்க அவன் கண்களை பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டவள் என்று தலையாட்ட,
இந்த கல்யாணம் உன்னோட விருப்பத்தோட தான் நடந்துச்சா என்று ராவணராஜன் கேட்க, ஆமா என்றவள். அப்போதும் அவன் முகம் பார்க்கவில்லை. அப்ப உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிதானே என்றவன் குனிந்திருந்த அவள் முகத்தை பார்த்து கேட்க, என்று அவள் சொன்னதுதான் தாமதம். பட்டன அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் ராவணன். அவனின் இந்த எதிர்பாராத செயலில் தடுமாறி போனவள் அவன் அணைப்பில் மிரண்டபடி அடங்கினாள். தாமரையை சிறிது நேரம் தன் அணைப்பில் வைத்திருந்தவன் அவள் தலையில் அழுத்தமாக முத்தமிட்டு தன் மார்பில் இருந்தவள் முகத்தை தன் கையில் ஏந்தி, ஓ மனசு எனக்கு புரியும், இன்னைக்கே எல்லாம் நடக்கணும்னு இல்லை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சு மெதுவா நடக்கட்டும் என்று சொல்ல, பெண் அவளிடம் சின்ன ஆசுவாசம். பெண் அவள் முகத்தில் இருந்த பயம் மெல்ல விலக அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து கொண்டவன் அவள் இடையில் கை கொடுத்து தன்னோடு அணைத்து கொண்டு அவள் கன்னத்தில் கன்னம் வைத்து மெல்ல உரசியபடி, மெயின் மேட்டர் மட்டும்தான் அப்புறம், அப்பப்ப இப்படி கட்டி பிடிக்கிறது, இப்படி முத்தம் கொடுக்கிறது என்றவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு இதெல்லாம் உண்டு என்று சொல்ல, என்றவள் அவனின் அருகாமையில் கூசி செல்லிருக்க தன் மடியில் அமர்ந்திருந்தவளை கையில் தூக்கி கொண்டவன் அவள் முகத்தை பார்த்தபடி அவளுக்கான இடத்தில் அவளை படுக்க வைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் அவள் கண்களை பார்த்தபடி குட் நைட் என்று சொல்ல, அவனை பார்த்து மிரட்சியுடன் புன்னகைத்தவள் குட் நைட் என்று தானும் சொல்ல, அவளை பார்த்து சிரித்தவன் விளக்கை அணைத்துவிட்டு அவள் அருகில் படுத்து கொண்டான் ராவணராஜன். என்ன தாமர, ராத்திரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? சி, என்னக்கா பேசுற என்றவளிடம் அத்தனை வேக்கம். ஏய், நான் என்ன இப்போ தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் எல்லா பொண்ணுங்ககிட்டையும் கேட்குற கேள்வியை தானே நானும் கேட்டேன். சொல்லுடி, ராத்திரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா என்று தாமரைக்கு அக்காமரை உள்ள அம்சா கேட்க, அது என்னடி இழுக்கிற? எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு என்றவள் நெருக்காமல் ஓடிவிட, என்ன அம்சவேணி, என்ன சொல்லிச்சு தாமரை? அதெல்லாம் சந்தோஷமா தாங்க இருந்திருக்கா. பெரியம்மா, இவன் முகத்தை பார்க்கணுமே, என்ன வைக்கும்? சந்தோஷம்டி, ரொம்ப சந்தோஷம். தாமரைக்கு கூட பிறந்த பொறப்பில்லைங்கிற குறைய நீ தான் தீர்த்து வைக்கிற. வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவ எங்க தாமரை உன்கிட்ட தான் கொஞ்சம் சகஜமா பேசும், அதான் உன்னை கேட்க சொன்னேன் என்று சுந்தரி சொல்ல, தாமரை மனசுக்கும் அவ குணத்துக்கும் அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா பெரியம்மா என்று அம்சா சொல்ல, தாயாய் மனமெல்லாம் பூரித்து போனது சுந்தரிக்கு. பழசை போட்டு குழப்பிக்காதீங்க பெரியம்மா, மருமகன் எந்திரிச்சிருப்பாங்க, நீங்கள் போய் அவங்களுக்கு வேண்டியதை பாருங்க, நான் அப்புறம் வரேன் என்று அம்சா கிளம்பி விட கலங்கிய கண்களை துடைத்தபடி வீட்டுக்குள் வந்த சுந்தரி மருமகனுக்கு விருந்து தயார் செய்ய ஆரம்பித்தார். ராவணராஜன் கையில் காப்பி டம்ளர் கொடுத்த தாமரை, என்னங்க என்று அழைக்க, சொல்லுமா. அது அம்மா. அம்மா, அதுங்க அம்மா நம்மளை கோவிலுக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க என்று தாங்கியபடி சொல்ல, இங்க வா என்றவன் அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்த ராவணன், இங்க பாருமா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என்னோட பொண்டாட்டி, என்னை ஆட்சி பண்ண வந்திருக்க மீனாட்சி, என்கிட்ட உரிமையாக கேட்கவும் என்னை அதட்டவும் அதிகாரம் பண்ணவும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லாத்துக்கும் இப்படி தாங்கிட்டு இருந்தா நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியும்? உங்கள் வீட்டில் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இனி நீயும் நானும் சேர்ந்து தான் இந்த வாழ்க்கையில் பயணிக்க போகிறோம். என்கிட்ட என்ன கேட்கவும் என்ன பேசவும் உனக்கு எந்த தயக்கமும் வேணாம், சரியா என்று ராவணராஜன் சொல்ல, என்று சொன்னவள் விழி விரித்து அவனை பார்த்தாள். எப்போதும் யாராவது இது செய் அது செய் என்று அவளை வழிநடத்துவதுதான் இதுவரை அவள் பார்த்த வாழ்க்கை. அவளுக்கு நினைவு தெரிந்து அவள் விருப்பம் அவள் தேவையறிந்து இன்று வரை எதுவும் நடந்ததில்லை. நீ என்கிட்ட எதுக்கும் தயங்க வேணாம், என்கிட்ட எதுவும் சொல்லலாம், என்னை அதிகாரம் பண்ணலாம், நீ என்னோட ராணி என்று தனக்கு கணவனாக வரும் ஒருவன் வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரும் என்று தாமரை நினைத்து கூட பார்த்ததில்லை. ஒரு பெண்ணுக்கு ஆண் தன்னை மரியாதையாக நடத்துவது பிடிக்கும், தன் வார்த்தைக்கு மதிப்பளிப்பதும் பிடிக்கும், கூடவே தன்னை மரியாதையாக நடத்தும் ஆணையும் பிடிக்கும். ராவணராஜனை அவளுக்கு பிடித்தது. ஏன் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, நம்ம கோவிலுக்கு போகலாம். குட் என்றவன் உடைமாற்றி கொண்டு தயாரானான். வேலை நிமித்தம் ராவணராஜனிடம் பேசி இருக்கின்றனரே தவிர அதிகம் பரிச்சயம் கிடையாது. அவனின் தனிப்பட்ட குணநலன் பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது என்பதால் எப்படி இருப்பானோ என்கின்ற சின்ன அச்சம் தாமரையின் குடும்பத்தாரிடம் அனைவர் மனதிலும் இருக்க, அவனோ பல வருடமாக அவர்களுடன் பழகியவன் போல வெகு சகஜமாக நடந்து கொண்டான். அத்தோடு அந்த வீட்டில் எவ்வித சங்கோஜமும் இல்லாமல் புழங்கினான். தான் அந்த வீட்டு மாப்பிள்ளை என்ற சின்ன பந்தா கூட இல்லாமல் நடந்து கொண்டான். அது அனைவர் மனதையும் வெகுவாக கவர்ந்திருந்தது.
ராவணராஜன் அமர்த்தலாக அமரும் விதம், அவனின் பேச்சு, மனிதர்களை கையாளும் பாங்கு, இதெல்லாமும் உண்மையில் பெரியவர்களுக்கு அத்தனை பிடித்தது. கூடவே அவனையும் பிடித்தது. கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் நம்ம மாப்பிள்ளையும் என்று தாண்டவமூர்த்தி சொல்ல, கதிரவனுக்கும் அந்த வார்த்தையில் உடன்பாடு இருக்க அவர் முகத்தில் மலர்ந்த புன்னகை. ஆ என தாமரை அலறிவிட, ஏ நான் தாண்டி என்றவன் தன் கையில் இருந்தவளை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி இறக்கிவிட்டு அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட கூசி செலுத்தவள். போங்க, நீங்க ரொம்ப மோசம், இப்படியா திடீர்னு வந்து பின்னாடி இருந்து தூக்குவாங்க என்று வெக்கத்துடன் கேட்க, பெண்ணவளின் வெக்கம் ராவணனை மயக்க அவள் கையை பிடித்து இழுத்து தன் மீது மோத விட்டவன் அவள் இடையில் கை கொடுத்து வளைத்து பிடித்தபடி, என் பொண்டாட்டிய நான் தூக்க யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் என்று கேட்க, அவன் முகத்தை நேர்கொண்டு பார்க்க தயங்கியவள் அவன் அணைப்பில் அமைதியாக நின்றிருக்க, சொல்லுடி என் பொண்டாட்டி, உன்னை தூக்க நான் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுமா என்று மீண்டும் கேட்க, இல்லை என்று தலையாட்டியவள் மறந்தும் அவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவளின் சேக்கையை ரசித்தவன் தன் இறுக்கத்தை கூட்ட திணறி போனவள், அது உங்களுக்கு குடிக்க காப்பி கொண்டு வரேன் என்று தாமரை திக்கி திணற, கொண்டு வா என்றவன் அவள் இடையில் இருந்த கையை மெல்ல தளர்த்த ஓட்டமாக ஓடிவிட்டாள் தாமரை. இப்படி அப்படி என திருமணம் முடிந்து 1 மாதம் கடந்திருந்தது. கணவனாக தன் மனதை புரிந்து தள்ளி நிற்கும் கணவன், சின்ன சின்ன குறும்புகள் செய்து தன்னை தெறிக்க விடுபவன் மெல்ல மெல்ல தாமரையின் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர ஆரம்பித்தான். இத்தனை குறுகிய காலத்தில் தனக்கு ஒருவனை இத்தனை பிடிக்கும் என அவளை எதிர்பார்க்கவில்லை. மகள் அவ்வப்போது தன்னை மறந்து தனியாக சிரித்து கொள்வது, உதடு கடித்து வெக்கப்படுவது என தனி உலகில் சஞ்சரிப்பதை பார்த்து சுந்தரிக்கும் காமாட்சிக்கும் அத்தனை மகிழ்ச்சி. எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு அமைந்த வாழ்க்கை அது எப்படி இருக்குமோ என்று உள்ளூர ஒரு பயமும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. மகளின் மகிழ்ச்சியை கண்கூட பார்க்க அத்தனை நிறைவு. ஒரு சில மாதங்களுக்கு முன் மொத்த குடும்பமும் இருந்த மனநிலைக்கும் இப்போது இருக்கும் மனநிலைக்கும் மழைக்கும் மடுவுக்கும் இருக்கும் வித்தியாசம். இப்படி ஒருவன் தங்கள் வீட்டு பெண்ணுக்கு கிடைக்கத்தான் இத்தனை பெரிய அசம்பாவிதம் நடந்ததோ என நினைக்க வைத்து விட்டான் ராவணன். தாமர என்று அழைத்தவன் மூச்சு காற்றில் உடல் நடுங்க அவன் அணைப்பில் நின்றிருந்தவள் ஒருவித மயக்க நிலையில் இருக்க அவளை பின்புறமாக அணைத்திருந்தவன் மெல்ல அவள் காதில் முத்தமிட, சுளிரென அடிவயிற்றில் ஒரு வழி. மெல்ல பெண் அவளை தன் பக்கம் திருப்பியவன் அவள் முகத்தை கையில் ஏந்தி அதை ஆசையுடன் ரசித்தபடி அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தமிட, தாமரையிடம் சின்ன தள்ளாட்டம். அவளின் நிலையுணர்ந்து அவளை கையில் தூக்கி கொண்டவன் அவளின் கூச்சத்தையும் பயத்தையும் ரசித்தபடி கட்டிலில் அவளை விட அப்படியே கவிழ்ந்து படுத்து கொண்டாள் தாமரை. தாமரையின் மீது அதீத கனம் கொடுக்காதபடி சாய்ந்தவன் அவள் கழுத்தில் முத்தமிட தன் கையால் பெட்ஷீட்டை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் தாமரை. அவள் கை மீது தன் கையை வைத்து அவள் விரல்களுடன் தன் விரலை கோர்த்து கொண்டவன் தன் பிடியில் அழுத்தம் கொடுக்க தாமரையின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நேரம் காலம் இல்லாமல் காதல் கிளிகள் தங்கள் உலகில் கொஞ்சி குழாவி மகிழ்ந்து கிடந்தன. கணவனின் அன்பை காதலை கொள்ளை கொள்ளையாய் அனுபவித்த தாமரைக்கு அவனை தவிர உலகில் எதுவும் இல்லை என்கின்ற நிலை. நீ இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான். முகம் வாட்டமாக இருக்கு. என்னாச்சு? ஏன் தலை சுத்துது? எனக்கு லோ பிபி இருக்குங்க, அடிக்கடி இப்படி ஆகும். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நான் நாளைக்கு காலையில் வந்துடுவேன் தாமரை, நீ இருந்துக்குவ தானே? என்னங்க இது, நான் என்ன காட்டிலையா இருக்கேன்? வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, நான் இருந்துக்குவேன். நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நைட்டு துணைக்கு உங்கள் அம்மாவை கூட வந்து படுக்க சொல்லியிருக்கேன். பத்திரம் தாமரை என்றவன் அவள் நெற்றியில் முத்தம் வைக்க கணவனை அணைத்து கொண்டாள் தாமரை. நான் வேணும்னா போகாமல் நின்றுடவா என்று கேட்டவன் மனைவியை தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்து கொள்ள, இல்லைங்க வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னவோ தெரியல தாமரை, உன்னை விட்டு போகவே மனசு வரல. இது என்னங்க இது, சின்ன பிள்ளை மாதிரி உங்கள் வேலை சம்மந்தமாக ட்ரைனிங், அவசியம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் தானே, போயிட்டு வாங்க என்று தாமரை சொல்ல மனமே இல்லாமல் கிளம்பியிருந்தான் ராவணராஜ பாண்டியன். என்னவோ ஒரு உறுத்தல் அவனுக்கு. ஒருவேளை தாமரையிடம் அவன் சொன்னது போல அன்று அவன் போகாமல் இருந்திருந்தால் நடக்க இருக்கும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்குமோ என்னவோ. வீடியோவோ வந்துட போகிறாங்க, நீ முகத்தை சுண்டவும் உங்கள் அம்மா எனக்கு ஃபோனை போட்டுட்டாங்க. உனக்கு ஒன்றுனா மொத்த குடும்பமும் வசனப்படும், அது உனக்கு தெரியாதா தாமரை என்று அம்சா நொடிக்க.
என்னவோ தெரியலக்கா, அவங்க முகமே வாட்டமா இருந்துச்சு. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உடம்பு முடியல. இந்த நேரம் உன் கூட இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாமா மூஞ்ச தூக்குவ? பொடி பொசக்கெட்டவளே என்று அம்சா சொல்ல தாமரையின் முகத்தில் சின்ன சிரிப்பு. பகல் பொழுது எப்படியோ ஓடிவிட்டது. இரவு கணவன் அருகில் இல்லாத முதலிரவு. அத்தனை வருத்தமாக இருந்தது தாமரைக்கு. அவள் பிறந்து வளர்ந்த அவள் வீட்டில், அவள் அறையில் சில பல மாதங்களுக்கு முன் அவளுக்கு கணவனாக வந்தவன். அவன் இல்லாமல் அவளால் உறங்க முடியவில்லை. வாழ்க்கை எத்தனை விசித்திரமானது. தன் அப்பாவும் பெரியப்பாவும் தன் அம்மாவையும் பெரியம்மாவையும் அடிமை போல நடத்துவதை பார்த்து வளர்ந்தவளுக்கு கணவன் என்றாலே மனைவியை அடக்கி ஆள்பவன். அவளுக்கென்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. கணவனை அடைத்தொடர்வதே அவளின் பணி. ஆண்கள் வீட்டில் இல்லாத நேரம் மட்டுமே பெண்களுக்கு சற்று நிம்மதியும் ஆசுவாசமும் கிடைக்கும். தனக்கு வருபவனும் அப்படிதான் இருப்பான் என எதிர்பார்த்திருந்தவளுக்கு கணவன் வீட்டில் இல்லாத ஒரு நாளை கடக்க முடியவில்லை. இவன்தான் உன் கணவன் என்று அவள் வீட்டினர் யாரை கை நீட்டி இருந்தாலும் தாமரை அவனை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்திருப்பாள். ஆனால் ராவணராஜன் அவள் வாழ்வில் வர அவளின் சம்மதமும் கேட்கப்பட்டது. சில மணி நேரங்கள் தான் அவனுடன் இருந்திருப்பாள். அந்த குறுகிய நேரத்தில் அவன் தன்னிடம் நடந்து கொண்டதை வைத்துதான் தாமரையும் அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் சொல்லியது. அவள் கணிப்பு சரி என்பது போலவே அவள் வாழ்க்கை சிறப்பாகவே அமைந்துவிட்டது. அதற்கு சாட்சி இந்த இரவு. அந்த தனிமை, அது கொடுக்கும் வேதனை மருமகன் சொல்லிவிட்டு சென்றதால் சுந்தரி மகளுடன் தான் படுத்திருந்தார். ஆனாலும் கணவன் அருகாமைக்கு தாமரையின் மனம் ஏங்கி தவித்தது. கணவனின் நினைவில் இப்படியும் அப்படியுமாக உருண்டு கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் தன்னை மறந்து தூங்கி இருக்க ஐயோ என்ற அலறல் சத்தம். அதில் திடுக்கிட்டு கண் விழித்தவள் அடித்து பிடித்து கொண்டு கீழே ஓட அவள் பின்னால் சுந்தரியும் ஓடிவர கதிரவனும் தாண்டவமூர்த்தியும் தலையில் அடித்து கொண்டு கதறி கொண்டிருந்தனர். ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமா சுந்தரி, நம்ம மருமகன் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம் என்று கதிரவன் சொல்ல சுந்தரியால் நம்ப முடியவில்லை. ஐயோ மருமகனுக்கு என்ன ஆச்சுங்க என்று கேட்க நைட் டிராவல், டீ குடிக்க காரை நிறுத்தியிருக்காங்க. கூட வந்தவர் டீ வாங்கிட்டு வர போயிருக்கார். காரில் நம்ம மருமகன் மட்டும் இருந்திருக்கார். பின்னாடி வேகமாக வந்த லாரி நம்ம மருமகன் காரை வேகமாக இடித்து தள்ளிட்டு நிற்காம போயிடுச்சாம் என்று சொல்லி கதறிய தாண்டவமூர்த்தி கையில் இருந்த துண்டால் கண்களை துடைத்தபடி லாரி இடித்த வேகத்தில் கார் பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து தீ பிடிச்சிருச்சு. தகவல் கிடச்சி ஆதியும் வசந்தும் போய் பார்க்கும்போது கார் கிட்டத்தட்ட முழுசா எரிஞ்சு போயிடுச்சாம் என்று சொல்ல காதல் விழுந்த செய்தியை நம்ப முடியாமல் நெஞ்சிடத்தில் அப்படியே உறைந்து விட்டாள் தாமரை. செஞ்ச பாவம், ஈம சடங்கு செய்கிறதுக்கு கூட மருமவன் உடம்பு கிடைக்கல என்று ஊரை தூற்றி பேசியது கொடுமையிலும் பெரு கொடுமையாகி போக குடும்பமே உடைந்து போனது. அழுது அழுது தாமரை செல்வி உருகி உருக்குலைந்து போயிருந்தாள். என்ன சொல்லி அவளை தேற்றுவது என யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. சில பல மாதங்கள் பழகிய அவர்களாலேயே அவனுடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனும் போது ஊனோடு உயிராய் கலந்தவளால் எப்படி அவனின் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் பிள்ளத்தாச்சி பெண். ஆம், தாமரை கர்ப்பவதி. ராவணன் இருந்த பிறகு தாமரை அடிக்கடி மயங்கி விழ மருத்துவரிடம் அவளை அழைத்து சென்ற போதுதான் இந்த விஷயமே அவர்களுக்கு தெரிய வந்தது. ராவணன் இறந்ததை நினைத்து வருந்துவதா, இல்லை மகள் கர்ப்பமாகி இருப்பதை நினைத்து மகிழ்வதா என தெரியாமல் மேலும் கலங்கி போனது பெண்ணின் குடும்பம். கணவனை நினைத்து சதா சர்வ காலமும் அழுது கொண்டிருந்த தாமரை தண்ணி குடிக்க கூட விரும்பவில்லை. இப்படியே போனா நம்ம பிள்ளையும் நமக்கு இல்லாம போயிடுவாளோன்னு பயமா இருக்குக்கா என்று சொல்லி சுந்தரி கதற காமாட்சியும் அவரை தாங்கி பிடித்து கொண்டு கதறிவிட்டார். பெண்கள் அழுவதை பார்த்து உள்ளுக்குள் குமைந்து போகினர் அந்த வீட்டு ஆண்கள். ஐயோ, இந்த நிலைமை எப்போது மாறும் என அவர்கள் மனம் பரிதவித்தது. பேசி பேசி சுந்தரியை தேற்றிவிட்ட காமாட்சி தாமரையின் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை காட்டி காட்டி அவளை ஒரு வாயேனும் சாப்பிட வைத்து கொண்டிருந்தார். ராவணன் ராஜபாண்டியன் இருந்து சரியாக 3 மாதம் முடிந்திருக்க டேயாதி இதை பாரு என்று அவனின் நண்பன் ஹரி ஒரு வீடியோவை அவனிடம் காட்ட அதை பார்த்த ஆதிகேசவன் கண்கள் அதிர்ச்சியில் நிலை குத்தி போனது. மிக பெரிய மேடையில் சுற்றிலும் விதவிதமான வண்ண விளக்குகள் மின்ன பலாயிரம் மக்கள் முன்னால் மிகவும் பிரபலமான தொழிலதிபரின் கைகளால் இளம் தொழிலதிபர் என்னும் சாதனையாளர் விருதை வாங்கியபடி சிரித்து கொண்டிருந்தான் ராவணராஜன். இது ராவணன் தானா?
ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஆனா ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. வெள்ளை வேட்டி சட்டை ஆளை வேற மாதிரி தான் தெரியுறாங்க. ஆனா ராவணராஜ பாண்டியன் தான்னு மேடையிலையும் கூப்பிட்டாங்க. அதான் உன்கிட்ட காட்டுன. இது எங்க எப்ப நடந்த ஃபங்க்ஷன் ஹரி? 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில நடந்திருக்குடா என்று ஹரி என்பவன் சொல்ல, ஆதிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் மிகுந்த யோசனை. என்ன சொல்ற ஆதி? ஆமாப்பா, ராவணராஜன் உயிரோடு தான் இருக்கான் என்றவன் அந்த வீடியோவை அவரிடம் காட்ட, தாண்டவமூர்த்தியின் கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. அம்மா தாமரை, இங்க பாரு, உன் புருஷனை பாரு, அவன் சாகல, உயிரோடு தான் இருக்கான். இங்க பாரு தாமரை, எந்திரி, இங்க பாரு, உன் புருஷனை பாரு, ராவணராஜனை பாரு என்று குச்சுயிராய் கிடந்தவளை தாண்டவமூர்த்தி உழுக்க, ராவணராஜன் அந்த பேர் அது போதுமே, தாமரைக்கு உயிர் கொடுக்க பிரிய மரத்தை மேகலை கடினப்பட்டு பிரித்தவள் தட்டு தடுமாறி எழுந்து அமர, தாண்டவமூர்த்தி அவளிடம் அந்த வீடியோவை காட்ட கதறிவிட்டாள் தாமரை. ஆமாம்மா, உன் புருஷன் உயிரோடு தான் இருக்கான் என்று சொல்லி தாண்டவமூர்த்தியும் அழ, அவர்கள் அழும் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அங்கு வந்துவிட்டனர். என்ன, ராவணன் உயிரோடு இருக்கானா? இது எப்படி சாத்தியம்? யாராலும் நம்ப முடியவில்லை. சரி, அவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் ஏன் இத்தனை நாட்களாக தங்கள் வீட்டு பெண்ணை தேடி வரவில்லை என்ற கேள்விதான் அனைவருக்கும் முதன்மையாக இருந்தது. பெரியப்பா, எனக்கு அவங்கள பார்க்கணும், கூட்டிட்டு போங்க பெரியப்பா என்று கேட்டவள் அமர்ந்திருந்த வாக்கில் அப்படியே தாண்டவமூர்த்தியின் காலில் விழுந்துவிட, ஐயோ என் சாமி, வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன காரியம் பண்ற என்றவர் பதறி மகளை தூக்கிவிட்டு, போலாம் சாமி போலாம், இப்பவே போலாம். ஆனா உன் புருஷனை பார்க்க நீ தெம்பா இருக்கணும்ல. சாப்பிடு சாமி, ஒரு வாய் சாப்பிடு, நீ சாப்பிட்டதும் போலாம் என்று அவர் சொல்ல, ஆமாம் பெரியப்பா, அவங்க என்னை இப்படி பார்த்தா கோவிச்சுக்குவாங்க, நான் சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்றேன் என்று தாமரை சொல்ல, எத்தா காமாட்சி, பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா என்று தாண்டவமூர்த்தி மனைவிக்கு குரல் கொடுக்க, அடுத்த சில நிமிடங்களில் தாமரையின் கையில் சாப்பாடு தட்டு கொடுக்கப்பட வேக வேகமாக சாப்பிட ஆரம்பித்தாள் தாமரை. பல நாள் பட்னி கிடந்தவளுக்கு தொண்டையெல்லாம் காய்ந்து போயிருக்க உணவு உள்ளே இறங்காமல் தொண்டைக்குழிக்குள் சிக்கிக்கொண்டது. தண்ணி குடி, தண்ணி குடி என்று தாண்டவமூர்த்தி அவளுக்கு தண்ணீரை புகட்ட குடித்தவள் இருமியபடி, என்னால் சாப்பிட முடியல பெரியப்பா என்று சொல்லி அழ, மொத்த குடும்பமும் கதறிவிட்டது தாமரை சொன்னதை கேட்டு. அப்பா, கொஞ்சம் நீங்க நிதானமா இருந்திருக்கலாம். ஏண்டா அப்படி சொல்ற? அப்பா, தாமரையை பார்த்தீங்களா? புருஷனை பார்க்கணுன்னு அவ இப்படி துடிச்சுக்கிட்டு நிற்கிறான்னு என்ன ஏதுன்னு நமக்கே முழுசா தெரியல. அதுக்குள்ள தாமரை கிட்ட சொல்லி, டே புள்ள கலங்கி தவிக்கிறத என்னால் பார்க்க முடியலடா. நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா. அவன் காரோட எரிச்சு சாம்பலானதா நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம். அவன் எப்படி இப்போ உயிரோடு இருக்கான்? சரி, அவன் அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகலைனா இத்தனை நாள் எங்கே போயிருந்தான்? ஏன் இவ்வளவு நாளாக நம்ம தாமரையை தேடி வரலை? இதுக்கு பின்னால் என்னவோ இருக்குது. அவன் யார் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தாமரைக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ப்பா. எதுவாக வேணா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், ராவணன் உயிரோடு இருக்கான், அது போதும். என் மகா அவனை முதல்ல கண்ணால் பார்க்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்றவர். எல்லாரும் கிளம்புங்க சீக்கிரம் என்று சொன்னவர் தன் மொத்த குடும்பத்தையும் அழைத்து கொண்டு இரவோடு இரவாக ராவணராஜன் இருக்கும் ஊரை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். தாமரை கர்ப்பிணி பெண். அதோடு பல நாட்கள் சாப்பிடாமல் பட்டினி கிடந்ததில் மிகவும் பலவீனமாக இருக்க அவளின் பத்திரத்தை கருத்தில் கொண்டு மிக மெதுவாகவே பயணித்தனர். அதிகாலை போல ராவணராஜன் ஊரை அடைந்தவர்கள் தங்களுக்கு கிடைத்த முகவரியை சொல்லி அவன் வீட்டிற்கு போகும் வழியில் விசாரித்து கொண்டு நேராக அவன் வீட்டு வாசலில் போய் இறங்கினர். அந்த வீட்டின் சுற்றுச்சுவரே அவர்களை மிரட்டியது. ராவணராஜ பாண்டியன் என்று கிரைனட்டில் பதிக்கப்பட்டிருந்த அவனுடைய பெயர் அதற்கு மேல் மிரட்டலாக இருந்தது. தாண்டவமூர்த்தி, கதிரவன் இருவர் மனதிலும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம். ஆனாலும் அதை மறைத்து கொண்டு இருவரும் காரை விட்டு இறங்கினர். கேட்டில் நின்றிருந்த வாட்ச்மேன் யாரை பார்க்கணும் என்று அவர்களிடம் கேட்க, ராவணராஜன் அவரை பார்க்கத்தான் வந்திருக்கோம் என்று ஆதி சொல்ல, உங்க பேர் எங்கிருந்து வந்திருக்கீங்க என்று அவர் கேட்க, ஆதி தங்களை பற்றிய விபரம் சொல்ல, அவன் சொன்ன விபரங்களை கேட்டுக்கொண்டு ஒரு நிமிஷம் என்று விட்டு அங்கிருந்த போனை எடுத்து ஒரு நம்பரை அழுத்தியவர் எதிரில் பேசியவர்களிடம் ஆதி சொன்ன விபரத்தை சொல்ல, அங்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை கேட்டுக்கொண்டவர் சரிங்க சார் என்று விட்டு போனை வைத்தவர், உங்களை
உள்ள அனுப்ப சொல்றாங்க என்று விட்டு கேட்டை திறந்து விட ஒன்றின் பின் ஒன்றாக அவர்கள் வந்த கார் கேட்டை தாண்டி உள்ளே சென்றது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பயணித்தே அந்த வீட்டின் வாசலை அடைய முடிந்தது. பிரம்மாண்டமான தோட்டம், வீடும் மிக பிரம்மாண்டமாகவே இருந்தது. யார் முகத்திலும் ஈயாடவில்லை. தாமரைக்காக அனைவரும் சகஜமாக இருப்பது போலவே காட்டிக்கொண்டனர். வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கவும் வேலையால் ஒருவர் வந்து வாங்க என்று அழைத்து அவர்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் அமர சொல்லிவிட்டு செல்ல பின்னாலேயே அனைவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. தாமரைக்கு மட்டும் பால் கொடுக்கப்பட கணவன் வீட்டில் கொடுக்கப்படும் பால் மறுபாலா தேவாமிர்தம், அவளின் உயிர் காக்கும் தேவாமிர்தம் அல்லவா அது. எடுத்து வேக வேகமாக குடிக்க ஆரம்பிக்க தாமரை புள்ளதாச்சி பொண்ணு, எவ்வளவு சூடா குடிக்க கூடாது என்று சுந்தரி அதட்டவும் தான் அவள் மெதுவாக குடிக்க ஆரம்பித்தாள். இந்த காட்சிகள் அனைத்தையும் தன் முன்னிருந்த பெரிய திரையில் கால் மேல் கால் போட்டபடி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் ராவணராஜ பாண்டியன். 1/2 மணி நேரம் காத்திருப்பு. மாடியிலிருந்து அவன் கீழே இறங்கி வர அவனை பார்த்ததுதான் தாமதம். மின்னல் போல வேகமாய் ஓடி சென்று அவனை அணைத்து கொண்ட தாமரை கதறியழ எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக நின்றிருந்தான் அந்த கள்வன். அழுதபடி அவன் முகத்தை தொட்டு தடவியவள் அவன் தானா என அவன் உடல் முழுதும் தொட்டு பார்த்து கதறி தீர்த்து விட்டாள். கல் நெஞ்சமும் கரையவில்லை. ராவணன் எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. அமைதியாக கைகளை பின்புறமாக கட்டியபடி நின்றிருந்தான். அதிலேயே பெரியவர்களுக்கு என்னவோ புரிய ஆரம்பித்தது. ஆனாலும் பேசியாக வேண்டும் என்பதால், என்னாச்சு மாப்பிள்ள, எங்க போயிட்டீங்க? உங்களை காணாம தாமரை ரொம்ப தவிச்சு போயிடுச்சு. அவ வயிற்றுல இருந்த பிள்ளைதான் அவ உசுரை இழுத்து பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கு என்று சொன்ன தாண்டவமூர்த்திக்கு மேற்கொண்டு என்ன பேசுவது, என்ன கேட்பது என்று தெரியவில்லை. காரணம் ராவணராஜனின் கூறு பார்வை. மாமா, என்ன ஆச்சு? எங்க போயிட்டீங்க? ஏன் இத்தனை நாள்ல எங்க யாரையும் பார்க்க வரல என்று ஆதி கேட்க, ஏன் வரணும்? என்ன கேள்வி மாமா இது? சரி, எங்களை கூட விடுங்க. தாமரை அவளை நினச்சி பார்த்தீங்களா? பாவம், உங்களை நினச்சி ரொம்ப துடிச்சு போயிட்டா. ஆனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமா ஏன் வரணும்னு கேட்குறீங்க. என்ன ஆச்சு மாமா? முன்வினை பையன். என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள என்று தாண்டவமூர்த்தி கேட்க தன்னிடமிருந்து தாமரையை பிரித்து நிறுத்தியவன், உண்மையை சொல்கிறேன், இன்னுமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல என்று அவன் கேட்க, உண்மையில் தாண்டவமூர்த்தி உள்பட அங்கிருந்த யாருக்கும் ராவணராஜன் யார் என்று தெரியவில்லை. அம்மா என்று ராவணராஜன் சத்தமாக அழைக்க, மெல்லியை கரையிட்ட பட்டுப்புடவையில் ஒல்லியான தேகத்துடன் நடந்து வந்த பெண்மணியை கண்ட தாண்டவமூர்த்தியும் கதிரும் அதிர்ந்து போயினர். இவங்க யாருன்னு தெரியுதா என்று கேட்டவன் குரலில் அத்தனை கேலி. தாண்டவமூர்த்தியும் கதிரவனும் அசையாது நிற்க, ஓ, கண்ணை விட்டு மறைந்த பொருள் கருத்தை விட்டு மறைந்து விடும்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் உங்க ஞாபகத்திலே இருக்க மாட்டாங்க. தப்பு இருக்காங்க, நல்லாவே ஞாபகத்தில் இருக்காங்க. அதனால தானே வருஷம் தவறாம அவங்களுக்கு திதி கொடுக்குறீங்க என்று அவன் சொல்ல, சுந்தரியும் சிவகாமியும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, எளியவர்களுக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என புரியவில்லை. டேய் அப்பனி என்று கேட்டபடி ஆவேசத்துடன் ராவணராஜ பாண்டியனை அடிக்கப்பாய, கதிரவா அமைதியாயிரு என்று தன் தம்பியை அடக்கி பிடித்து கொண்டார் தாண்டவமூர்த்தி. அவருடைய மூளை வேலை நிறுத்தம் செய்திருந்தது. அவரால் மேற்கொண்டு எதையுமே யோசிக்க முடியவில்லை. ராவணன் அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, அவனின் உறவினர்கள் ஒருவராக வந்து கொண்டே இருந்தனர். வந்தவர்கள் அனைவரும் அவனுக்கு பின்னால் அரண் போல் நின்று கொண்டனர். எத்தனை அழகாக திட்டம் போட்டு சத்தமில்லாமல் தன் வீட்டில் நுழைந்திருக்கிறான், இப்படி ஏமாந்து போய்விட்டோமே என நினைக்க தாண்டவமூர்த்தியின் மனம் மாறவில்லை. இனி தங்கள் மகளின் வாழ்க்கை என அவர் தடுமாற, எனக்கு ஒரு சந்தேகம் என்றவன் குரலில் நிமிர்ந்தவர். அவன் முகம் பார்க்க, அன்னைக்கு எங்க அம்மா, அதாவது உங்க தங்கச்சி இனம் வீட்டு இனம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு தானே எங்க அப்பாவை துள்ள துடிக்க வெட்டி கொன்னீங்க. அதே இனத்துல பிறந்த என்ன நீங்களே தான் மாப்பிள்ளை கேட்டு வந்தீங்க. ஒரே மெச்சும்படி உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ உங்க பொண்ணை என்ன பண்ண போறீங்க? இல்லை என்ன பண்ண போறீங்க? அவ வயிற்றுல இருக்க ஏன் புள்ளைய என்ன பண்ண போறீங்க என்று ராவணராஜன் கேட்க, அண்ணன் தம்பி இருவரும் வாயடைத்து போகினர். சொல்லுங்க பெரிய மனுஷங்களா, என் பையன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்க நாதி இல்லாதவன் தானே. நடு ரோட்டில் வச்சு என் கண்ணு முன்னாடி என் புருஷனை வெட்டி கொன்னீங்க. இப்போ நீங்க கொன்னவனோட மகனுக்கு தான் நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க.
நான் ஓடி போனேன். அதனால என் புருஷனை தேடி பிடிச்சு கொன்னீங்க. இப்போ என் மகனை தேடி வந்து நீங்களே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே. இப்போ யார் வெட்ட போறீங்க? இல்லை யாரை குத்தி கொல்ல போறீங்க என்று கேட்ட செவ்வந்தி, உங்களுக்கு தெரியுமா, உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் தான் முதல்ல என்னோட காதலை சொன்னேன். நான் தான் வீட்டை விட்டு ஓடி போகலாம்னு கூப்பிட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். உங்களை மீறி நான் கல்யாணம் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன வெட்டி கொன்று இருக்கணும், அது நியாயம். அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கவும் செய்வேன். ஆனா எந்த தப்பும் செய்யாத என் புருஷனை கொன்னீங்க பாத்தீங்களா, அதை தான் என்னால ஏத்துக்க முடியல. நீங்க உங்க வீட்டு புள்ளைய வளர்த்த மாதிரி தான் என் புருஷனோட அப்பா அம்மாவும் அவரை வளர்த்துருப்பாங்க. நீங்க என் புருஷனை கொன்னதுக்கு பதிலா என்ன கொன்னு இருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பமும் இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டீங்க. தப்பு பண்ணிட்டீங்க என்று செவ்வந்தி சொல்ல, ஏய் என்று எகிரி கொண்டு வந்த கதிரவனை தடுத்து நிறுத்தியவன், என்ன என்னோட இடத்துக்கு வந்து என்னோட அம்மாவை அடிக்க வருவீங்களா? மொத்த குடும்பத்தையும் நிற்கிற இடத்துலையே கொன்று புதைச்சிடுவேன். நீங்கள் என்ன தான் தேடி வந்திருக்கீங்கன்னு உங்கள் சொந்தக்காரங்க உள்பட ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. மொத்தமாக குடும்பத்தோட காணாமல் போயிட்டீங்கன்னு நியூஸில் தலைப்பு செய்தியாக வரும், ஜாக்கிரதை என்று அழட்டாமல் சொன்னவன் தாமரையின் கையை பிடித்து இழுத்து அவருக்கு முன்னால் நிறுத்தி, உங்கள் மகளோட புருஷனை பார்த்தாச்சுல்ல, உங்கள் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புங்க என்று சொல்ல, அப்போ இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணியிருக்கீங்க இல்லையா மாமா என்று ஆதி கேட்க, ஏண்டா இதை புரிஞ்சிக்கவே உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சாடா என்று கேட்டவன் அவனை பார்த்து சிரித்தபடி, ஆமாண்டா திட்டம்தான், ரொம்ப வருஷம் திட்டம். என்கிட்டயே 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனாலும் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலை வாங்கிட்டு உங்கள் ஊருக்கு வந்தேன்டா. அப்படின்னா பார்த்துக்கோ என்று ராவணன் சொல்ல, அவன் அருகில் நின்றிருந்த தாமரை அதிர்ச்சியுடன் அவன் முகம் பார்க்க, அவள் பார்வையை அலட்சியம் செய்தவன், அன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நீங்கள் நினச்சதை செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு எங்ககிட்ட எல்லாம் இருக்கு. நீங்கள் நினச்சாலும் எங்களை அசைச்சு பார்க்க முடியாத இடத்துல நாங்கள் இருக்கோம். போங்க, எங்கே வேணாலும் போங்க, யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, உங்களால் என்னோட என்று தன் தலைமுடியை தூக்கி காட்டியவன் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்ல, டேய் என வசந்தகுமார் அவனை நோக்கி எகிரி கொண்டு வர அவனை தடுத்து பிடித்து நிறுத்தியிருந்தான் ஆதிகேசவன். ராவணன் எந்த வார்த்தையையும் சும்மா சொல்லவில்லை. அவனை சுற்றி அத்தனை பேர் அவன் கண் காட்டினால் போதும் அவனுடைய ஆட்கள் சத்தமில்லாமல் தங்களை முடித்து விடுவர் என்பதால் தன் அண்ணன் உயிரை காப்பாற்ற நினைத்து ஆதி அப்படி செய்திருக்க வசந்தகுமாருக்கு அது புரியவில்லை. அவன் ஆதியின் கையில் துள்ளி துடிக்க, டே அடங்குடா என்றவன், உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குமே, அது எப்படி வக்கத்து போய் இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு, அதுக்கு காரணமும் நீங்களே தான். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு உயிரை கிள்ளுக்கிறியா நினச்சி நீங்கள் வெட்டி வீச காரணம் எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் ஏழை. ஒரு அப்பாவியை வெட்டி கொண்டுட்டு நீங்கள் தைரியமாக நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்க காரணம் நீங்கள் பணக்காரங்க. அன்னைக்கு எங்ககிட்ட பணம் இல்லை தான், ஆனால் படிப்பு இருந்துச்சு. எங்கள் தாத்தா அவர் பசங்க எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுருந்தார். எங்கள் அப்பா கூட இன்ஜினியர் தான். அது அந்த கல்வி கொடுத்த தைரியம். நீங்கள் கொடுத்த அடி. எங்கள் சித்தப்பாங்க 2 பேரும் வெளிநாடு போனாங்க. அங்கே சின்னதாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. பாருங்க, நான் பிறந்த நேரம் கம்பெனி நல்லா டெவலப் ஆகிடுச்சு. நான் படித்து முடிச்சு வரவும் இங்கேயும் ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பாராட்டி தான் எனக்கு இளம் தொழிலதிபர் விருது கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கோம். நீங்கள் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத்தனை தூரம் என்னை தேடி வந்ததுக்கு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அன்னைக்கு உங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டுக்கே வந்து தூக்குனது வேற யாரும் இல்லை, நான் தான் என்று சொல்ல தாமரை உள்பட அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து போயினர். எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் திதி கொண்டாடுற நாள் அன்னைக்கு உங்களை அலற விடணும்னு நினச்சிதான் உங்கள் பொண்ணை தூக்குனேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே அலறினீங்க. உங்கள் பொண்ணை இந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பக்கமாக அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் அசிங்கப்படணும், அதுக்காக நான் ரொம்ப எல்லாம் மெனக்கெடலை. ஏன்னா உங்கள் வரலாறு அப்படி சும்மா கொளுத்தி தான் போட்டேன். அது அப்படியே கிடுகிடுன்னு பற்றிக்கிச்சு. எந்த குடும்பம் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த குடும்பத்தை பையன்கிட்ட உங்கள் பொண்ணை கட்டிக்க சொல்லி உங்கள் வாயாலேயே கேட்க வச்சு உங்கள் செலவழியை கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு உங்கள் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் வீட்டு பொண்ணு கூட படுத்து எந்திரிச்சு என்று ராவணன் பேசிக்கொண்டே செல்ல கலங்கிய கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்ட தாமரை பட்டன காதையும் சேர்த்து மூடிக்கொண்டாள். அவள் உடல் அவளையும் மீறி அவமானத்தில் நடுங்க ஆரம்பித்தது.
அட என்பது போல் தாமரையை பார்த்தவன், இதுதான் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கிறது, கெடுத்துட்டேன் உங்க பொண்ணையும் சேர்த்து என்று தாடையை தடவியபடி சொன்னவன், அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு, உங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்புங்க என்று ராவணன் சொல்ல, எதுவும் செய்ய முடியாத கையேறு நிலை. சுற்றிலும் அத்தனை பேர். குறுகிய பாலம். மனைவியை தனக்கு பின்னால் மறைத்து கொண்டவனால் எந்த பக்கமும் ஓட முடியாதபடி சுற்றி வளைத்திருந்தார் கதிரவன். முதல் வெட்டு அன்பழகன் கழுத்தில் விழ, கண்மூடு முன்கூட நல்ல ஆண்மகனாக, நல்ல கணவனாக தன்னை நம்பி வந்தவளை, தன் வாரிசை சுமந்திருப்பவளை கடைசி நிமிடத்தில் கூட காப்பாற்றி விட்ட பின்பே உயிர் விட்டிருந்தான். ஆமாம், செவந்தின் கண் முன்னால் அன்பழகன் வெட்டப்பட அலறி துடித்தவளை அப்படியே அங்கிருந்த பாலத்திலிருந்து கீழே ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் தள்ளி விட்டிருந்தான் அன்பழகன். தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டவள் யாராலோ காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு நினைவு திரும்பி கணவன் வீட்டை தேடி வரும்போது அனைத்து முடிந்திருந்தது. கடைசியாக கணவன் முகத்தை கூட பார்க்கவில்லை செவந்தி. பெரிதாக தகவல் தொடர்பு இல்லாத காலகட்டம். செவந்தி அன்பழகனுடன் ஓடிவிட்டார் என்பது பெரிதாக ஊருக்குள் யாருக்கும் தெரியாது. தங்கையின் பின்னால் காதல் என்று சுற்றியவனை வெட்டி கொன்றுவிட்டார் கதிரவன் என்பதுதான் ஊருக்கு தெரிந்த செய்தி. காதலன் கொல்லப்பட செவந்தியும் தற்கொலை செய்து கொண்டாள், இப்படிதான் ஊருக்கு சொல்லப்பட்டது. இளைய தலைமுறைக்கு இந்த கதையெல்லாம் தெரியாது. தங்கள் கண் முன்னால் ஆற்றில் விழுந்தவள் இறந்துவிட்டாள். கன்னிப்பெண், அந்த வீட்டு பெண் நிராசையுடன் இறந்திருப்பதால் தாண்டவமூர்த்தியின் தாய் மங்களம் செவந்திக்கு திதி கொடுக்க சொல்ல, தகப்பன் இல்லாமல் தங்களை வளர்த்த தாயின் சொல்லை தட்ட முடியாமல் அவளுக்கு வருடம் தவறாமல் திதி கொடுத்து கொண்டிருந்தனர். அதுவும் அவள் மீதுள்ள கோபத்தில், வன்மத்தில் அதை செய்து கொண்டிருந்தனர். அது மங்களம் இறந்த பின்பும் தொடர்ந்தது. செவந்தியும் இறந்துவிட்டார் என்றுதான் அன்பழகனின் குடும்பமும் நினைத்திருக்க, அவர் உயிரோடு வரவும் நம்ப முடியாத மகிழ்ச்சியுடன் அவரை இருக்கரம் நீட்டி அன்போடு ஏற்றுக்கொண்டனர். அன்பழகனின் வாரிசு என ராவணராஜ பாண்டியனை ராஜா போல வளர்த்தனர். செவந்தி தன் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது போல தன் கணவனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று அவன் மனதில் பழி உணர்ச்சியை ஊட்டி வளர்த்தார். இனி பேச ஒன்றுமில்லை என்பதால் தாமரை வாமா போலாம் என்று தாண்டவமூர்த்தி மகளை அழைக்க, கணவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள் அவனிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் போக கண்களை அழுத்தமாக துடைத்து கொண்டு திரும்ப, அவள் பார்வையில் செவந்தி அடுத்த நிமிடம் எதை பற்றியும் யோசிக்காமல் அத்தை என ஓடி வந்து செவந்தியின் காலில் விழுந்து விட்டாள். ஐயோ என்று செவந்தி பதறி விலக, தரையில் அமர்ந்திருந்தவள் அத்தை என்று அழுதபடி அவர் முகம் பார்க்க உருகித்தான் போனார் செவந்தி. அவளின் அத்தை அழைப்பும் அவளின் இறைஞ்சும் பார்வையும் செவந்தியின் உயிர் வரை துடிக்க, எதையும் யோசிக்காமல் சட்டென குனிந்து அவளை தூக்கிவிட, அத்தை உங்களை எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது எங்கள் குடும்பத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அத்தை, உங்கள் புள்ள எங்கள் குடும்பத்தை பழிவாங்க என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, பழியும் வாங்கிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சரி. இதில் நான் பண்ண தப்பு என்னத்தை? நீங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு உங்கள் புள்ள வந்து எங்களை பழி வாங்கிட்டாங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளையாலேயும் உங்கள் குடும்பத்தாலேயும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேனே, அதுக்கு எனக்கு என்ன நியாயம் சொல்ல போகிறீங்க அத்தை? அன்னைக்கு எனக்கு நடந்தது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? யாரோ முகம் தெரியாத ஒருத்தன் சுற்றியும் 10 ஆம்பளைங்க முன்னாடி என்னை விரட்டி பிடிச்சு என் துணியை கிழிச்சு என அவள் சொல்லும் போதே அவளுக்கு உடல் நடுங்கியது. எத்தனை நாள் அதை நினச்சி நான் அழுதுருக்கேன் தெரியுமா? இவங்க கை சாதாரணமாக என் மேலே பட்டா கூட நான் பயந்து நடுங்குவேன். இவங்க ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்க என்னை தூக்கிட்டு போனது அவங்க தானு. எத்தனை பெரிய அநியாயம் என்று அழுதபடி சொன்னவள், யார் யாரை பழிவாங்க இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் உங்கள் புள்ளதான் என்னோட புருஷன், அது மாறாது. ஏன் மாறாது? நீ உன்னோட வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் உன் வீடு தேடி வரும் என்று ராவணன் சொல்ல, அவனை நிமிர்ந்து கூட பார்க்காதவள், அத்தை நேற்று வரைக்கும் நேரா உட்காரக்கூட என் உடம்புல தெம்பில்ல. என்னோட உயிரே எனக்கு பாரமாக இருந்துச்சு. இவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு இந்த காதால் கேட்ட அன்னைக்கு என்னோட பாதி உயிர் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கத்த, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக கூட இருந்துக்கிறேன். என்னை போக சொல்லிடாதீங்க அத்தை என்றவள் மீண்டும் அப்படியே செவந்தியின் காலில் விழ, கலங்கித்தான் போனார் அந்த தாய். தாமரை, என்ன பேசுற? இவன் யார் தெரியுமா என்று கேட்ட கதிரவன், வா என்று மகளை தூக்க வர வேகமாக எழுந்தவள் அத்தை என்று அழைத்தபடி செவந்தியின் பின்னால் ஒளிந்து கொள்ள, தன் இளைய அண்ணனை பார்த்து நக்கலாக சிரித்த செவந்தி,
நான் சொன்ன அதே வார்த்தையை இப்போ உங்கள் பொண்ணு உங்களை பார்த்து சொல்கிறத பார்க்கும்போது நல்லா இருக்கு. இன்னும் நீங்கள் எல்லாம் மாறவே இல்லை. அன்னைக்கு தங்கச்சி மனசும் புரியலை, இன்னைக்கு பொண்ணு மனசும் புரியலை என்றவர் நேராக நிமிர்ந்து நின்றபடி, என் மருமக மேஜர் அத்தோட ஊரறிய உங்கள் விருப்பத்தோட என் மகனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. நீங்கள் எங்களுக்கு எதிரி தான். ஆனால் என் மருமக அவ என்ன தப்பு பண்ணா? அவ வயிற்றுல இருக்க என் பேரப்புள்ள அது என்ன தப்பு பண்ணுச்சு? இது எல்லாத்துக்கும் மேலே இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த உங்களை பெருசா நினைக்காம 6 மாசத்துக்கு முன்னால அவ வாழ்க்கையில வந்த என் மகன்தான் வேணும்னு உங்க பொண்ணு சொல்றா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. கல்யாணமான பொண்ணை புருஷன் வீட்டுக்கு அனுப்புறதா முறை. பொண்ணை கொண்டு வந்து விட்டாச்சு. அத்தோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க போலாம் என்று செவந்தி தெளிவான குரலில் சொல்ல, அம்மா என்று ராவணன் ஏதோ சொல்ல வர, தம்பி என்று அவனை தடுத்து நிறுத்தினார் ராவணராஜ பாண்டியனின் தகப்பனை பெற்ற தாத்தா கரிகாலன். எங்களை பழிவாங்க வயிற்று பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம உன்னை இவ்வளோ தூரம் துடிக்க விட்டவன். அவன் பழிய தீர்த்துக்க உன்னை என்ன வேணும்னாலும் பண்ணுவான். எங்க கூட வந்துடு தாமரை. உன் வயிற்றுல இருக்க அவன் பிள்ளையை கழிச்சிட்டு உனக்கு நாங்கள் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், வா வந்துடு என்று கதிரவன் சொல்ல கொதித்து விட்டார் செவந்தி. அப்படியா? எங்களை மீறி உங்க பொண்ணுக்கு நீங்க வேற கல்யாணம் பண்ணிடுவீங்க? ஏன் பண்ண மாட்டேன்? பண்ணுவேன். என் மகளுக்கு வேற ஒரு நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன மீறி உங்க வீட்டு பொண்ணை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க வந்துடுவாங்களா என்று ராவணன் கேட்க, வருவான்டா வருவான், ஏன் வரமாட்டான்? வர வைப்பேன். என் பொண்ணுக்கு வயிற்றுல இருக்க உன் பிள்ளைய களைச்சிட்டு என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா என்று ஆக்ரோஷமாக தாண்டவமூர்த்தியும் சொல்ல, அப்படியே மயங்கி சரிந்திருந்தாள் தாமரை. நீங்க என்ன சொன்னாலும் நம்ம தாமரை அங்கே விட்டுட்டு வந்திருக்க கூடாதுப்பா. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. குடும்பத்தோட திட்டம் போட்டு இத்தனை வேலை பார்த்தவங்க நம்ம தாமரை ஏதாவது பண்ணிட்டா? இது ஆதிகேசவன். அப்பா, அவனை சும்மா விடக்கூடாது. இவ்வளவு நேக்கா நம்மளை ஏமாத்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் ஏமாத்தல, நாம தான் ஏமாந்திருக்கோம் என்று சொன்ன தாண்டவமூர்த்திக்கு முற்றிலும் தோற்றுவிட்ட உணர்வு. நான் பெத்த பொண்ணு இப்படி சொல்லும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனா என்று சொன்ன கதிரவனுக்கு மகளை நினைத்து அத்தனை கோபம். இதுல நம்ம பொண்ணை எப்படி குறை சொல்ல முடியும் கதிரவா? அந்த புள்ளையா அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. நம்ம பார்த்து வச்ச பையனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதோட புருஷனா அது உயிரா நேசிச்சிருக்கு. நம்ம கட்டிக்கன்னு சொன்னா கட்டிக்கவும், வேண்டாம்னு சொன்னா வெட்டிக்கவும் அது என்ன மெஷினா? உயிரும் உணர்வும் இல்லை மனுஷி. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்ட புள்ள. அவன் வேணாம்னு நாம சொல்லியும் அவன் தான் வேணும்னு நிற்கிதுன்னா அவன் மேலே எம்பிட்டு பிரியா இருக்கணும். விடு, அது மனசுப்படி நடக்கட்டும் என்று சொன்ன தாண்டவமூர்த்திக்கு கண் கலங்கி விட்டது. அப்பா, நீங்க கலங்காதீங்க. நீங்க மட்டும் இன்னொரு வார்த்தை சொல்லுங்க, இப்பவே அந்த ராவணன் பையில வெட்டி போட்டுடுறேன். பெரியவனை போதும், நாங்க வெட்டு குத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்ச வரைக்கும் போதும். நாங்கள் அன்னைக்கு யோசிக்காம செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணு தலையில விடிஞ்சிருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். நீங்க பாவம் செஞ்சு உங்க தலைமுறைக்கு பாவத்தை சேர்த்துக்காதீங்க. பழிக்கு பழின்னு போயிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. அப்ப படிப்பறிவில்ல, சரி தப்புன்னு தெரியல, மோடு முட்டித்தனமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். படிச்ச நீங்களும் அதே தப்ப பண்ணாதீங்க. இப்ப எனக்கு இருக்க பயம் எல்லாம் அந்த பையன் நம்ம புள்ளைய என்ன செய்வான், அங்க நம்ம புள்ள எப்படி இருக்கும்னு தான். தாமரை நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க பொழப்ப பாருங்க போங்க என்று தாண்டவமூர்த்தி சொல்லிவிட கோபமாக காலை தரையில் உதைத்துவிட்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான் வசந்தகுமார். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரிக்கும் காமாட்சிக்கும் அப்படி ஒரு நிம்மதி. காரணம், இவர்களின் இனவெறி பற்றி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தங்கையின் வாழ்க்கை என்று கூட யோசிக்காமல் கொலை பாதகம் செய்தவர்கள் இப்போது மகளின் வாழ்க்கையை விட தங்களின் கொள்கை முக்கியம் என மருமகனையும் ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்கின்ற பயம். செவந்தியின் கணவனை கொலை செய்த கதிரவன் கைதாகி பெயிலில் வந்தபோதுதான் அவசர அவசரமாக கதிரவனுக்கும் சுந்தரிக்கும் திருமணம் நடந்திருந்தது. ஏழை வீட்டு பெண், தாண்டவமூர்த்தி குடும்பத்திற்கு தூரத்து சொந்தம். பெரிய குடும்பத்தில் பெண் கேட்கின்றனர், கொலைக்காரனுக்கு தான் பெண் கேட்கின்றனர். மகள் வயிறார சாப்பிட்டால் போதும் என்று நினைத்தே கதிரவனுக்கு பெண் கொடுத்திருந்தார் சுந்தரியின் தந்தை. திருமணத்திற்கு முன்பு இதெல்லாம் நடந்திருந்தாலும் அதற்கான பின் விளைவுகளை அதிகம் அனுபவித்தது என்னவோ சுந்தரிதான். அவர் கர்ப்பமாக இருந்த போது கூட கணவனுடன் அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கதிரவனை திருமணம் செய்து கொள்ள அவருக்கு பெரிதாக விருப்பமில்லை. தந்தையின் விருப்பம்
குடும்பம், தனக்கு பின்னால் இருக்கும் தம்பி தங்கைகளின் எதிர்காலம், ஒருவித கட்டாயத்தின் பேரில்தான் கதிரவனை திருமணம் செய்திருந்தார். சரியான சாட்சிகள் இல்லை என அந்த கொலை வழக்கிலிருந்து கதிரவன் வெளிவந்து விட்டாலும் நேர்மையான உள்ளம் கொண்ட சுந்தரியால் கணவரின் செயலை ஏற்கவில்லை. செவ்வந்தியை நினைக்கும் போதெல்லாம் சுந்தரிக்கு அத்தனை வருத்தமாக இருக்கும். அவருக்காக வருத்தப்பட்ட என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்பதை தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அத்தோடு மருமகனை இவர்கள் ஏதும் செய்து விடுவார்களோ என்கின்ற பயம் வேறு அவரை ஆட்டி படைத்து கொண்டிருந்தது. இந்த அண்ணன் தம்பிகள் பேசியதை கேட்டவருக்கு இந்த அளவுக்கு அறிவு வந்ததை அதுவரை மகிழ்ச்சி என நினைத்து கொண்டார். மகளையும் மருமகனையும் இவர்கள் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்பதில் நிம்மதி என்றாலும் மகளின் எதிர்காலத்தை நினைத்து அத்தனை கவலை. அவரின் முகத்தை பார்த்த காமாட்சி, மனசை போட்டு குழப்பிக்காத சுந்தரி, உன்னோட நல்ல மனசுக்கு நம்ம பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. என்ன ஒன்று, நம்ம பொண்ணு கூட நல்ல விதமாக நம்மளால உறவாட முடியாது. பார்க்கலாம், பேரப்பில் பிறந்தா எல்லா நிலைமையும் மாறலாம். எனக்கு தெரிஞ்சு செவந்தி நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்குன்னு தான் தோணுது. எப்படிக்கா சொல்கிறீங்க? செவந்தி ரொம்ப நல்ல மாதிரி. சின்ன வயசுலேயே இவங்களுக்கு அப்பா இல்லை, வசதி வாய்ப்புக்கு பஞ்சம் இல்லை. நம்ம மாமியார் வச்சலா நல்லபடியாக தான் எல்லாரையும் வளர்த்தாங்க. பெரிய நாத்தனார் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். கல்யாணமாகி வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லை. அவ்வளவு ஏச்சு பேச்சு. அப்போ எல்லாம் செவ்வந்தி தான் எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லும். ரொம்ப புத்திசாலி, நல்லா படிக்கும். இந்த காதல்னு ஒன்று அது வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கலாம். நடந்து போச்சு. அது ஒரு அழகான உணர்வு. அது எப்போ யார் மேலே வரும்னு யாருக்கு தெரியும்? நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படியா வாழ வேண்டியவங்க என்று சொல்லி பெருமூச்சு விட்டவர், எது எப்படியோ நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா சந்தோஷங்க்கா. ஆனால் அக்கா, நம்ம மருமகன் நம்ம பொண்ணு மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா, நடிப்பா? அப்படி தான் இருக்கும் சுந்தரி. தாமரைக்காலில் கண்ணாடியோடு குத்திக்கிட்ட அன்னைக்கு எவ்வளவு குதிச்சாங்க, இப்படியெல்லாம் துடிச்சாங்க. நம்ம பொண்ணு மேலே அவருக்கு இருந்த அன்பு பொய்ன்னு என்னால் நினைக்க முடியலக்கா என்று சொன்னவருக்கு கண் கலங்கியது. எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம புள்ள நல்லா இருக்கும்னு நம்புவோம், மனசார வேண்டிப்போம். அதை தவிர நம்மளால என்ன பண்ணிட முடியும் என்று சொன்னவர் சுந்தரியை அப்படியே அணைத்து கொண்டார். சித்தப்பா, எங்க அப்பாவை வெட்டி கொன்னவனோட மக, அவளுக்கு கருணை காய்ச்சிங்களா? ராவணா, கொஞ்சம் நிதானமா இரு, பொறுமையா நான் சொல்றதை கேளு. ஆமா, எங்க அண்ணனை வெட்டி கொன்னவனோட பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு வயிற்றுல இருக்கிறது இந்த வம்சத்தோட முதல் வாரிசு. அதோட பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியா இருக்கு, ஓ மேல உயிரா இருக்கு. நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சோ பெத்தவங்க வேணாம் நீதான் வேணும்னு சொல்ற பிள்ளைய எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்களே கேட்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும். உன்னை காணோன்னு கதற விட்டு நீ உயிரோட தான் இருக்கன்னு தெரிய வச்சு அவனுங்க நம்மளை தேடி வரும்போது நம்ம யாருன்னு சொல்லி கூட்டிட்டு போங்கடா உங்க பொண்ணுன்னு சொல்லணும். சரியா சொல்றீங்க சித்தப்பா. அப்புறம் ஏன் அவளை அனுப்பல? அந்த குடும்பத்தால தான் எங்க அண்ணனை நாங்க பறி கொடுத்தோம். இப்ப அவரோட பேர பிள்ளையும் அவங்க கையால சாகணும்னு நினைக்கிறியா? உன்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு இந்த பொண்ணு உன்னை வேண்டாம்னு சொல்லியிருந்தா போங்கடா உங்க பொண்ணை கூட்டிட்டுன்னு நாம சொல்லியிருப்போம். எல்லாம் நம்ம நினைச்சபடி தான் நடந்துச்சு. ஆனா இந்த பொண்ணு நீ தான் வேணும்னு சொல்லும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. எங்களோட வலிக்கும் வளர்ச்சிக்கும் காரணம் எங்க அண்ணனோட காதல். எங்க அண்ணனோட காதல் உயர்ந்ததுன்னா அதுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சதில்லை இந்த பொண்ணோட காதல். அவனுங்களை பழி வாங்க பொண்ணை தூக்குன வரைக்கும் நியாயம். ஆனா வாய வயிறுமா நம்ம குடும்பத்தை வாரிசை சுமந்துக்கிட்டு நீ தான் வேணும்னு நிக்கிற பிள்ளைய நீயே வேணாம்னு சொன்னாலும் நாங்க அனுப்ப மாட்டோம். அதோட அந்த குடும்பத்தால நாங்க நஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப அந்த குடும்பத்தை பொண்ணு மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு புது உயிர் வரப்போகுது. இது எத்தனை பெரிய சந்தோஷம். எங்க அண்ணனுக்கு அவர் பிள்ளையோட முகத்தை பார்க்க கூட பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. ஆனா அவருக்கு பேர பிள்ளை வரப்போகுது. அவர் வம்சம் தழைச்சு ஓங்குது. அதை எப்படி நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம் என்று காத்தவராயன் சொல்ல, ராவணன் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்காது. ஆனால் இன்று மொத்த குடும்பமும் அவனுக்கு எதிராக நிற்பதில் மனம் குமைந்தது அவனுக்கு. கோபத்தில் கைகளை இறுக்கி மூடியவன் தாமரை பார்த்து பலமாக முறைக்க, அத்தை என்ற பயத்துடன் செவந்தியின் தோளை பற்றி கொண்டவள் அவன் முகம் பார்க்க அஞ்சி பட்டன தலை குனிந்து கொள்ள கார் சாவியை எடுத்துக்கொண்டவன் வீடு விடுவென வீட்டிலிருந்து வெளியேறியிருந்தான். தன் மகன் வேண்டும் என்று நின்றதாலா, தன் இரத்த சொந்தம் என்பதாலா, ஏதோ ஒன்று செவ்வந்திக்கு தாமரையின் மீது ஒரு இலக்கம். அத்தோடு மொத்த குடும்பமும் அவளை அந்த வீட்டு பெண்ணாக ஏற்றிக்கொண்டதில் சின்ன மகிழ்ச்சி. ராவணனின் அறைக்கு அவளை அழைத்து வந்தவர்
இதுதான் உன் புருஷனோட ரூம், இனி நீ இங்கேயே தங்கிக்க என்று சொல்ல, இல்லாத வேணாம், நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல, தினமும் அவங்கள கண்ணால பார்க்கணும், அது போதும் எனக்கு. இங்க வேலைக்காரங்க எங்க தங்குறாங்களோ அங்கேயே எனக்கு ஒரு சின்ன ரூம் கொடுங்க போதும் என்று தாமரை சொல்ல மலைத்து போனார் செவ்வந்தி. இதென்ன இப்படி ஒரு பேரன்பு என் மகன் மீது என்று ஏற்கனவே அவள் பால் சாய்ந்திருந்த மனம் அந்த நிமிடம் அதிகத்துக்கும் அதிகமாய் அவள் புறம் சாய்ந்து விட, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ என்னோட மகனோட பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக, அப்படியெல்லாம் உன்னை எங்கேயும் விட முடியாது. ஆனால் அத்தை, நான் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. என் புருஷன்தான் வேணும்னு ஊருக்கு முன்னால் சொல்ல தெரிஞ்ச உனக்கு நீ தான் வேணும்னு அவங்கிட்ட சொல்லவும் தைரியம் இருக்கணும். அது அத்தை, அவங்க பாவம், என்னால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம். யார் பாவம்னு போக போக தெரியும். இதுதான் உன்னோட ரூம், இனி நீ இங்கே தான் இருக்கணும், இருக்க என்று சொன்னவர் செல்வி என்று குரல் கொடுக்க நடுத்தர வயதுடைய பெண்மணி ஒருவர் அங்கு வர, செல்வி, தெரியும்ல நம்ம ராவணன் சம்சாரம் புள்ள முழுகாம இருக்கு, இனி நீ தான் கூடவே இருந்து தாமரையை பத்திரமா பார்த்துக்கணும் என்று செவ்வந்தி சொல்ல, இதை நீங்க சொல்லணுமா? நம்ம ராவணன் தம்பியோட பொண்டாட்டி, கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்க மாட்டோம் என்று சொன்னவர் தாமரையின் கன்னம் வலித்தார். 2 நாளா வீட்டு பக்கம் வரல, என்ன நினைச்சிட்டு இருக்கா இவன் என்று கேட்ட செவ்வந்தியிடம் அத்தனை ஆதங்கம். எங்க போயிட போறான், அவனால உங்களை பார்க்காம இருக்க முடியாது, கோபம் குறையவும் அவனா வந்துடுவான், நீங்க வருத்தப்படாதீங்க என்று ராவணராஜனின் சின்ன சித்தப்பா சந்திரசேகர் தன் பெரிய அண்ணிக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருக்க வீட்டிற்குள் நுழைந்தான் ராவணராஜ பாண்டியன். வேக நடையுடன் வந்தவன் யாரிடமும் பேசாமல் படியேற, நம்மகிட்டே இத்தனை கோபம் காற்றான், அந்த பொண்ணு என்ன பண்ண போறானோ என கவலையுடன் மாடியை பார்த்து கொண்டிருந்தார் செவ்வந்தி. தன் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் கபோர்டை திறந்து துண்டை எடுத்துக்கொண்டு குளியலறை கதவை திறக்க, அந்த நேரம் சரியாக தாமரையும் உள்ளிருந்தபடி குளியலறை கதவை திறக்க தடுமாற போனவள் அப்படியே கீழே விழப்போக அவளை தாங்கி பிடித்திருந்தான் ராவணராஜன். ஏச்சி கட்டிய புடவையுடன் இருந்தவளின் 4 மாதம் வயிறு ராவணன் மீது நன்றாகவே அழுந்தி இருக்க தலையை உலுக்கி கொண்டு அவளை நேராக நிற்க வைத்தவன், என்னடி இப்படியெல்லாம் பண்ணி என்னை மயக்கலாம்னு பார்க்குறியா? எந்த தைரியத்தில் உங்க அப்பா கூப்பிட்டும் போகாம இங்கே இருக்க? இன்னும் என்ன உன் கூட இருந்த பழைய ராவணன் நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடிப்பு. இது இப்ப நீ பார்க்குற ராவணன் தான் உண்மை. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல, இந்த வீட்டு கதவு திறந்து தான் இருக்கு, அப்படியே ஓடிடு என்று சொல்ல தாமரை தலை குனிந்தபடி அமைதியாக இருக்க அவளின் அமைதி அவனை பெரிதும் கோபப்படுத்த, இனி நீ இங்கே இருக்க ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் தாண்டி என்று சொன்னவன் அவளை கிண்டலாக பார்த்துவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அதிகம் வியர்த்து வழிய குளித்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தவள் தான் மட்டும்தான் அந்த அறையில் இருக்கிறோம் என்பதால் வெளியில் வந்து உடைமாற்றி கொள்ளலாம் என நினைத்து பாவாடையை மட்டும் எடுத்து சென்றிருந்தாள். இப்படி இவன் திடுது பெண வருவான் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கணவன் குளித்துவிட்டு வருவதற்குள் உடைமாற்றி கொள்ள வேண்டும் என வேக வேகமாக உடைமாற்றி கொண்டு கட்டிலில் இருந்து பெட்ஷீட் ஒன்றை எடுத்து தரையில் விரித்து அப்படியே கண்மூடி படுத்து கொண்டாள். குளித்துவிட்டு வந்த ராவணராஜன் அவள் தரையில் படுத்திருப்பதை பார்த்தவன், வச்சிக்கிறேண்டி உன்ன என மனதிற்குள் நினைத்தபடி சாப்பிட கீழே இறங்கிவிட்டான். ராவணன் டைனிங் டேபிளில் வந்து அமரவும் அவனை முறைத்தபடி எழுந்து வந்த செவ்வந்தி அமைதியாக அவனுக்கு உணவு பரிமாற அவனும் சாப்பிட ஆரம்பித்தான். ராவணன் சாப்பிடும் வரை அமைதியாக இருந்த செவ்வந்தி, தாமரைய நான் தான் உன்னோட ரூம்ல இருக்க சொன்னேன், வாயு வயிறுமா இருக்க புள்ள, அதுகிட்ட முகம் காட்டாத தம்பி என்று கெஞ்சுதலாக சொல்ல, எத்தனை வைராக்கியமான பெண்மணி இப்படி எதிரியின் மகளுக்காக தன்னிடம் தளைந்து பேசுவது அவனுக்கு அத்தனை கோபத்தை கொடுத்தது. 2 நாள் அவரை பார்க்கவில்லை, தவித்து போயிருப்பார் என்பதால் கோபத்தை அடக்கி கொண்டு சாப்பிட்டவன் பதில் பேசாமல் சாப்பிட்டு மீண்டும் மாடி ஏறிவிட மகனையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் செவ்வந்தி. விடுங்கக்கா, நம்ம ராஜா எப்பவும் இப்படி தானே, வருத்தப்படாதீங்க என்று சொன்ன காத்தவராயனின் மனைவி எனக்கு ஒரு சந்தேகம் என்று சொல்ல, என்ன சந்தேகம் லட்சுமி? நம்ம யாரு என்னன்னு சொல்லிட்டோம், அந்த குடும்பத்தை பழிவாங்க தான் நம்ம ராஜா அவளை கல்யாணம் பண்ணாங்கிறதையும் சொல்லிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சும் எந்த தைரியத்தில் அந்த பொண்ணு நம்ம புள்ளதான் வேணும்னு நினைச்சு, நிச்சயமா நாங்கள் யாருமே அது இப்படி சொல்லும்னு எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் காதல் கொடுக்குற தைரியம்தான் என்றபடி மதுஷா அங்கு வர தன் மகளை முறைத்த லட்சுமி, என்னடி சொல்ற என்று கேட்க, உண்மையை சொல்கிறேன், நம்ம அண்ணன் மேலே அன்னிக்கு அத்தனை காதல், செத்தாலும் என் புருஷன் வீட்டில் செத்து போகிறேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும். இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும், காதல் இருந்தால் போதாது என்று செவ்வந்தி சொல்ல,
அட பெரியம்மா, சூப்பர் போங்க. என்னோட அண்ணன் மகன்னு நான் தாமரைய மருமகளா ஏத்துக்கல. அந்த பொண்ணுக்கு என் ராவணன் மேல இருக்க காதல். தாமரை அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்ந்துருப்பா. பெரியவங்க சொல்றத மட்டும் கேட்டு வளர்ந்துருப்பா. அப்படிப்பட்டவ அவங்கள மீறி என்னோட ராவணன் தான் வேணும்னு சொன்னது. அவளுக்கு ராவணன் மேல இருந்த அதீத காதலால மட்டும்தான். அது எனக்கு புரிஞ்சது. அதுக்காக தான் தாமரை இந்த வீட்டில் இருக்க நான் சம்மதிச்சேன். இது எல்லாத்தையும் விட நம்ம வம்சத்தோட முதல் வாரிசு, நம்ம ராவணனோட குழந்தை, என் பேர பிள்ளை. எத்தனை பெரிய சந்தோஷம். இது நம்ம தரப்பு நியாயம். யார் என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் பண்ணது நம்பிக்கை துரோகம். என்ன தான் அண்ணன் மேல அவங்களுக்கு காதல் இருந்தாலும் அந்த நம்பிக்கை துரோகத்தை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடிஞ்சது? அதோட இன்னுமா நம்ம அண்ணன் மேல கொஞ்சமும் குறையாத காதல்? சான்ஸே இல்லை பெரியம்மா. இந்த இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் மனசு உடைஞ்சு போயிருப்பா. என்ன வேணா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், என்னோட காதல் அது உண்மை. அதுதான் தாமரையோட நிலைப்பாடு. தாமரை ராவணனை மன்னிச்சிட்டாளான்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் மேல இருக்க அன்பு அவகிட்டயே அவனை விட்டு தர முடியாம தடுக்குது. சின்ன சண்டைனா கூட சரிதான் போடான்னு அம்மா வீட்டுக்கு போற பொண்ணுங்க அதிகமாயிட்டே வராங்க. ஆனா இவங்க இன்னும் ஓல்ட் ஃபேஷனா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்காங்க. இந்த காலத்திலயும் இவங்கள மாதிரி பொண்ணுங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இதை சரின்னு எடுத்துக்கிறதா இல்ல அடிமைத்தனம்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. அவங்க நியாயம், அதுக்கு நாம எந்த பேரும் வைக்க வேணாம். அதுவும் சரிதான் பெரியம்மா என்று சொன்ன மதுஷாவிற்கு தாமரை நினைத்து வருத்தமே. சாப்பிட்டு வந்தவன் அந்த அறையில் தன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பது போல புத்தகம் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு அமர்ந்து விட்டான். அன்று மட்டுமல்ல, அடுத்து வந்த நாட்களிலும் அவன் தாமரை என்று ஒருத்தி அந்த வீட்டில் இருக்கிறாள், அவன் அறையில் இருக்கிறாள் என்பதை கருத்தில் கொள்ளவே இல்லை. தன்னை தொட்டு தாலி கட்டியவன், மூச்சு முட்ட தன் மீது அளவில்ல காதலை கொட்டியவன், தன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கியவன், அவன் பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தன்னை என்ன ஏது என்று கூட கண்டு கொள்ளவில்லை என்கின்ற சின்ன வருத்தம் கூட தாமரையிடமில்லை. அவன் உயிரோடு இருக்கிறான், அவனை நான் தினமும் கண்ணால் காண்கிறேன், அது போதும் எனக்கு என்பதுதான் அவளின் மனநிலை. இதென்ன இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா என நினைத்தாள். அதற்கு தாமரை என்பதில் தன் கணவன் இந்த உலகத்தில் இல்லை என்கின்ற காலத்தை அவளால் கடக்கவே முடியவில்லை. உண்மையில் அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை மட்டுமே அவள் உயிரை இழுத்து பிடித்து நிறுத்தியிருந்தது. உயிரை கொள்ளும் பெருங்கொடுமையை கடந்து வந்தவளுக்கு அவனின் இந்த உதாசீனம் எல்லாம் பெரிதாகவே தெரியவில்லை. இன்னும் கூட உதாசீனம் செய், நான் தாங்கிக் கொள்வேன் என்பது அவளின் பேரன்பு காதல் நிலை. அவளுள் அத்தனை காதல் இருந்தாலும் அவனை எந்த விதத்திலும் நெருங்கவோ பேசவோ கூட தாமரை முயற்சிக்கவில்லை. தாமரை, எங்க போயிட்ட? தம்பி எவ்வளவு நேரமா உனக்காக சாப்பிடாம காத்துட்ருக்காங்க தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? அவங்க வந்துட்டாங்களா? ஆமா, அவர் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகுது. அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க சாப்பாடு வைக்க வேண்டியதானம்மா? நானும் சொல்லிட்டேன், பெரியம்மாவும் சொல்லிட்டாங்க, மருமகன் தாமரை வரட்டும்னு சொல்லிட்டாங்க. எங்களை என்ன பண்ண சொல்ற? உனக்கு தெரியும்ல, நீ வச்சாதான் தம்பி சாப்பிடுவாங்கன்னு. அவங்க இந்த நேரம் வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலாமா? போன இடம், வந்த இடம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் இருக்காங்க, உனக்காக நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்காங்க. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. போய் தம்பியை சாப்பிட சொல்லு என்று சுந்தரி மகளை விரட்ட வேகமாக வீட்டுக்குள் வந்தவள், வாங்க, என்ன இந்த நேரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று கேட்க, லேசா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு தாமரை, அதான் வந்துட்டேன். அச்சோ, என்னங்க, ஏன் தலை வலிக்குது என்று கேட்டவள் பதற, ஒன்றும் இல்லடி, நீ சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும். மன்னிச்சிடுங்க, கோவிலில் ரொம்ப கூட்டம், அதான் வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு என்றவளுக்கு லேசாக கண் கலங்கிவிட, ஏய் என்ன இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் சாப்பாடு வைப்போ என்று ராவணன் சொல்ல என்றவள் கலங்கிய கண்களை துடைத்தபடி கிச்சனுக்கு சென்றாள். அம்மா தான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்களாமே, சாப்பிட்டு இருக்கலாமில்ல? பசியோட தலைவலியோட ஏன் காத்திருக்கீங்க? எங்கள் அம்மாவும் உங்களுக்கு அம்மா மாதிரி தானே? ஆமாம், ஆனால் எனக்கு உன் கையால் சாப்பிடணும். நீ சாப்பாடு வைக்கும்போது எனக்கு அத்தனை நல்லா இருக்கும். கூடவே நான் அனாதை இல்லை, என் பொண்டாட்டி இருக்கான்னு எனக்கு நானே சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவேன் என்று சொன்னவன் முகத்தை இழுத்து மார்போடு அணைத்து கொண்டாள் தாமரை. என்ன நீ பகலே கனவா என்ற மதுஷா குரலில் என்றபடி சுயத்திற்கு வந்தவள் வெக்க சிரிப்புடன், கனவுதான். கனவுல யாரு வருவாங்க? கனவுலையாவது கொஞ்சினாங்களா? என்ன பேச்சு மது? எங்க ராவணன் கொஞ்சாமதான் இது வந்துச்சா என்று தாமரையின் வயிற்றை காட்டி கேட்ட செல்வி, தம்பி ரொம்ப கொஞ்சி இருக்கு, அதான் தாமரை தம்பிதான் வேணும்னு நின்றுடுச்சு என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டு போக தாமரையின் முகத்தில் வளர்ந்த புன்னகை. அதை கவனித்த மதுஷா, என்ன அண்ணி, எங்க செல்வியாச்சு சொல்றது உண்மைதான் போல.
உண்மைதான். உங்கள் அண்ணா என் மேலே ரொம்ப அன்பு காட்டினாங்க. அந்த அன்பு தான் என்னை அவங்க மேலே பைத்தியமாக இருக்க வச்சுது. தெளிஞ்சிடுச்சா? உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். சூப்பர் அண்ணி, உங்கள் நேர்மையை நான் பாராட்டேன். நான் பைத்தியம்னு சொல்லாமல் சொல்கிறேன் அதானே? ஹிஹி என்ற மதுஷா சிரிக்க தாமரையும் சிரித்தாள். இளைய தலைமுறையினர் அவளிடம் நன்றாகவே பேசினர். கர்ப்பிணி என்பதால் மிகுந்த அன்பு காட்டினர். தங்கள் அண்ணன் மனைவி என மரியாதையும் கொடுத்தனர். பெரியவர்கள் எங்கள் வீட்டு இளவரசன் ராவணனின் மனைவி என அவளை கொண்டாடவும் இல்லை. கொலைகாரன் குடும்பத்து பெண் என அவளை உதாசீனம் செய்யவும் இல்லை. கர்ப்பிணி பெண் என்பதால் கூடுதல் கரிசனம் கவனம் காட்டினர். அவளுக்கு தேவையானது அனைத்தையும் நேரம் தவறாமல் அவளை தேடி வந்தது. தாமரையும் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொண்டாள். தேவை இருந்தாலே தவிர அந்த அறையை விட்டு கூட வெளியில் வரவில்லை. புள்ளத்தாச்சி பொண்ணு இப்படி ஒரே இடத்துல முடங்கி கிடந்தா புள்ள எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? வா, மெல்ல கீழே இறங்கி வா. இங்க அத்தனை மனுஷங்க இருக்காங்க. அவங்க முகத்தை எல்லாம் பாரு. அப்படியே தோட்டத்து பக்கம் நட. அப்பதான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் என்று சொன்ன செவ்வந்தி சொன்னதோடு நிற்காமல் அவளை விடாமல் கீழே அழைத்தும் வந்துவிட்டார். தாமரையின் குடும்பமும் கூட்டு குடும்பம்தான். அவளுக்கு நிறைய சொந்த பந்தம் உண்டுதான். ஆனால் ஒரே வீட்டில் இத்தனை பேர் ஒன்றாக வாழ்வதை பார்த்தவளுக்கு அத்தனை வியப்பு. ஆனால் வாய் திறந்து எதுவும் கேட்கவில்லை. அஞ்சிலிருந்து தாமரையும் அந்த வீட்டில் மெதுவாக நடமாட ஆரம்பித்தாள். ராவணன் வீட்டில் இருக்கும் வரை அறையில் இருப்பவள் அவன் காரில் ஏறும் வரை மாடியின் ஜன்னல் வழியாக அவனை பார்த்துவிட்டுதான் கீழே இறங்கி வருவாள். என்னவோ யாராலும் அவளிடம் முகம் திருப்ப முடியவில்லை. தாமரையின் கள்ளம் கபடம் இல்லாத முகமும் அவளின் குணமும் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அச்சோ, என்னங்க பண்றீங்க? என் பொண்டாட்டிக்கு பூ வச்சு விடுறேன். யாராவது பார்க்க போறாங்கங்க. யாரு பார்த்தா என்ன, நீ ஆடாம நில்லடி என்றவன் தாமரையின் தலையில் பூ வைத்து விட்டவன் அவளை தன்புறம் திருப்பி அவளின் அழகை ரசிக்க மகளும் மருமகனும் அந்யோன்யமாக வாழும் காட்சியை பார்த்து பூரித்து போனார் கதிரவன். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு மாப்பிள்ளை என்று? ஏய் நில்லடி என்றவன் தாமரையின் முந்தானையை பிடித்திழுக்க அப்படியே பின்பக்கமாக தன் மீது மோதியவள் இடையே வளைத்து பிடித்தவன் அவள் காதல் முத்தமிட வெக்கத்தில் சிலிர்த்தவள் அவனிடமிருந்து உடப்பார்க்க அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவளை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு தோட்டத்திலிருந்து வீட்டு பக்கம் நடக்க ஆரம்பித்தான். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, இப்படியான காட்சிகளை பல முறை தாண்டவமூர்த்தியும் கதிரவனும் பார்த்திருக்கின்றனர். அப்போது அது இனித்தது. ஆனால் இன்று அதையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இந்த காட்சிகள் எல்லாம் எங்கள் கண்ணில் பட வேண்டும் என்பதற்காகவே அவன் செய்திருக்கிறான் என்பது புரிய ஆரம்பித்தது. எத்தனை தூரம் எங்களிடம் விளையாட்டு காட்டியிருக்கிறான் என்பதை நினைக்க நினைக்க அத்தனை அவமானமாக இருந்தது. அவன் சொன்னது 100% உண்மை. எங்கள் வாயாலேயே திருமண பேச்சை பேச வைத்து எங்கள் வீட்டில் தங்கிக் கொண்டு எங்கள் சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு எங்கள் கண்முன்னே எங்கள் மகளுடன் கூடி குழாவி இருக்கிறான். இத்தனை முட்டாளாக இருந்திருக்கின்றோமே என்று நினைக்க நினைக்க அத்தனை ஆற்றாமை கதிரவனுக்கு. கூடவே மகள் அங்கு எப்படி இருக்கிறாளோ என்கின்ற கவலை வேறு அவரை அறிக்க பெரும் மன உளைச்சலில் இருந்தார் மனிதர். தன் 7 மாத வயிற்றுடன் வாசலில் இப்படியும் அப்படியுமாக நடந்து கொண்டிருந்த தாமரையை பார்த்த செவ்வந்தி, என்ன தாமரை, தூங்காம இங்கேயே நடந்துட்டு இருக்கு என்று கேட்க, ஒன்றுமில்லாத, அது அவங்கள இன்னும் காணோம். அதான் அவன் காலையில் வெளியே போகும்போது நைட்டு வர லேட்டாகும்னு சொல்லிட்டு தான் போனான். போ, நீ போய் தூங்கு. அது அத்தை, காலையில் நான் எந்திரிக்கும் போதே அவங்க கிளம்பி இருந்தாங்க. அது அவங்கள பார்க்காம எனக்கு தூக்கம் வராத அத்தை என்று தாமரை சொல்லி கொண்டிருக்க, இந்த வருடத்திற்கான சிறந்த காதலிக்கான விருதை பெற்றவர் திருமதி தாமரை செல்வி ராவணராஜ பாண்டியன் என்று சொல்லியபடி மதுஷா வர அவளுடன் வந்த குட்டி வாண்டுகளும் ஆமாம் என்று சொல்ல இவர்கள் பேசுவதை பார்த்து வீட்டில் இருந்த பெண்கள் அனைவரும் ஒருவராக அங்கு வந்துவிட்டனர். மொத்த குடும்பமும் அன்று வாசலில் தான் அமர்ந்திருந்தது. அனைவரும் ஏதேதோ கதை பேசி கொண்டிருக்க ராவணராஜனின் ராவணன் காரிலிருந்து இறங்கவும் தாமரை மெதுவாக கையொன்றி எழுந்து நிற்க மற்ற பெண்களும் எழுந்து கொண்டனர். கார் கதவை மூடிவிட்டு படியேறியவன், என்ன, ஏன் எல்லாரும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க என்ற பொதுவில் கேட்க, எல்லாம் உங்களுக்காக தான் என்று சொன்ன மதுஷாவை கெஞ்சலுடன் பார்த்த தாமரை பயத்துடன் திரும்பி ராவணனை பார்க்க அவன் அவளை சட்டையே செய்யவில்லை. ஏவாளு, உண்மை சொல்லு, நான் தான் தூக்கம் வரலன்னு சொன்னேன், அதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் என்று மதுஷா அப்படியே பேச்சை மாற்றிவிட, அப்பாடா என்னை நிம்மதி பெருமூச்சு விட்ட தாமரை தலையை நிமிர்த்தவே இல்லை. என்ன ஆச்சு, ஏன் தூக்கம் வரல? தெரியலனா? சரி, நேரமாகுது, போங்க, எல்லாரும் போய் படுங்க. சித்தப்பா எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம் என்று சொன்னவன் வேகமாக மாடியேறிவிட
பார்த்துட்டீங்களா உங்க புருஷனை? இப்ப தூக்கம் வருமா என்று மதுஷா கேட்க வெக்கத்துடன் தலையாட்டியவள் சிரித்தபடி தலை குனிந்து கொள்ள, சும்மா என் மருமகளை கிண்டல் பண்ணாத மது, போங்க எல்லாரும் போய் தூங்குங்க என்று சொன்ன செவந்தி மருமகள் கையை பிடித்து அழைத்து சென்று அவள் அரை வாசலில் விட்டவர் நிம்மதியா தூங்கு தாமரை என்று சொல்ல, நீங்களும் தூங்குங்க அத்தை என்றவர் தானும் படுக்க சென்றார். தாத்தா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு ராவணா, இது நாள் வரைக்கும் நீ என்ன சொல்றியோ அது மட்டும்தான் இந்த வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்களே சொல்றீங்க இப்போ வரைக்கும் நான் சொல்றது தானு. நான் தான் சொல்றேன் இதெல்லாம் வேணான்னு, ஏன் கேட்க மாட்டீங்க? நீ திறமையானவன், அதோட ரொம்ப புத்திசாலி, உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம மூளைக்கு மதிப்பு கொடுக்குறவன். அதனால நீ சொன்னா சரியா இருக்கும்னு கேட்டுக்கிட்டோம். ஆனா இப்போ நீ பேசுறது சரியில்லை. என்ன சரியில்லை தாத்தா? எதுவும் சரியில்லை. உன்னோட கோவத்துக்கு கொஞ்சமும் குறைஞ்சதில்ல எங்களோட கோவம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாழாமலே செத்து போன என் மகன், அவன் வம்சத்துக்கு ஒரு வாரிசு, என் மகன் வயிற்று பேரப்பிள்ளை. ஒருவேளை அவன் உயிரோடு இருந்திருந்தா தன்னோட பேரப்பிள்ளையோட வரவை எப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பான். இது என் பேரப்பிள்ளைக்கான அங்கீகாரம், அதை நான் கொடுத்துதான் ஆகணும். உனக்காக பெத்தவங்க வேணாம், கூட பிறந்தவங்க வேணாம், சொந்த பந்தம்னு யாரும் வேணாம், நீ மட்டும் போதும்னு எதிரியோட கூடாரத்தில் வாழ வந்திருக்கும் இளவரசி என் பேத்தி. என்ன பேத்தின்னு சொல்கிறேன்னு பார்க்குறியா? எனக்கு அவங்க எப்பவும் எதிரி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தாமரை என் பேரன் பொண்டாட்டி, அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இல்லை? அவங்க அப்பா சொன்ன மாதிரி வயிற்றில் இருக்கிற பிள்ளையை கழிச்சிட்டு தாராளமாக வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். நிறைய சங்கடத்தோட, ஒருவித அசௌரியத்தோட, புருஷனோட அரவணைப்பு இல்லாமல் காட்டில் மாட்டிக்கிட்ட வீட்டு பொண்ணையா மிரண்ட பார்வையோட சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட இத்தனை சங்கடத்தையும் அது பொறுத்துக்கிட்டு இங்கே இருக்குன்னா எதுக்காக, யாருக்காக? வயிற்று புள்ளியோட உங்கள் அம்மா காலில் விழுந்து நீதான் வேணும்னு கேட்ட புள்ள. அந்த அன்பை நான் மதிக்கிறேன். வீட்டில் கூட அதிகம் நடமாடலை. காரணம், நாம் சங்கடப்பட்டுட போகிறோம்னு பார்க்குது. தன்னோட அப்பனை கொன்ன எதிரி நாட்டு மன்னனை காத்திருந்த பழி வாங்குவாங்க. அதோட அவனோட மகளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்து பிள்ளையும் பெற்றுக்குவாங்க. அவங்களுக்கு யாரோ எதிரியாக பார்க்கணுன்னு தெளிவு இருந்துச்சு. அப்போ நான் தெளிவாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? சரியா புரிஞ்சிக்க சொல்கிறேன். வாய வயிறுமா இருக்க புள்ள பெத்து பொழைச்சி வரணும். அதுக்கும் ஆசைபாசம் இருக்கும். நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அது மனசு நொந்து வேதனைப்பட்டா அது நியாயம் இல்லை. அவகிட்ட கோவிச்சிக்க கூடாது, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி என் கையை கட்டி போட்டீங்க. இப்போ கொலகாரன் மகளுக்கு வளகாப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், நாங்கள் யாரும் அந்த பொண்ணை கொலகாரன் மகன்னு பார்க்கல. எங்கள் ராவணன் பொண்டாட்டியாக தான் பார்க்குறோம்னு. அந்த பொண்ணு கொலகாரன் வீட்டு பொண்ணு நினைக்கிற மாதிரி நடந்துக்கல. நீ என்ன சொன்னாலும் வளகாப்பு செய்யத்தான் போகிறேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ தள்ளி நின்றுக்கோ. என்னை தள்ளி வச்சுட்டு இந்த வீட்டில் விசேஷம் செய்கிற அளவுக்கு அவன் முக்கியமானவளா போயிட்டாளா தாத்தா என்று கோபமாக கேட்டவன் வேகமாக எழுந்து சென்று விட்டான். கணவனை தேடி அலைப்பாய்ந்த தாமரையின் கண்களில் சட்டென ஒரு மலர்ச்சி. அதோ அவள் இருக்கும் பக்கம் பார்வையை கூட திருப்பவில்லை. அவள் பார்க்கிறாளா? அது போதுமே. பெண்ணுக்கு என்ன நீ திடீர்னு முகத்துல பல்ப் எரியுது என்று கேட்ட மதுஷா தாமரையின் பார்வை சென்ற திசையை பார்க்க, ராவணராஜ பாண்டியன், அதான பார்த்தேன். ஏன் மது, அடி வாங்குவ? சும்மா என் மருமகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு. எங்க அண்ணி நாங்க கிண்டல் பண்ணாதான் செய்வோம். அநியாயம் பண்றீங்க பெரியம்மா என்று மதுஷா சொல்ல, போதும் எங்க வந்தாலும் பேச்சுதான், அடங்கிடி என்று சொன்ன லட்சுமி தாமரைக்கு நலங்கு வைத்துவிட்டு வந்த பெண்மணிக்கு தாம்பூலம் கொடுத்தார். வரமாட்டேன்னு சொன்னவன் அப்புறம் எப்படி வந்தான்பா என்று காத்தவராயன் கேட்க, அது உன்னோட புள்ள, அந்த சின்ன உயிரோட வரவை கொண்டாடுறோம், நீ வந்துதான் ஆகணும்னு செவந்தி சொல்லிச்சு. என்ன நினைச்சான்னு தெரியல, சரியா விசேஷம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டான். நம்ம ராவணனை பார்த்ததும் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணுமே. அது என்னவோ அந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு நம்ம வீட்டு ஆம்பளைங்க மேல அப்படி ஒரு அன்பு. ஆமா என்று சொன்ன கரிகாலன் முகத்தில் திருப்தியான புன்னகை. இதென்ன, பிரசவத்துக்கு இன்னும் நாள் இருக்கே, அதுக்குள்ள பனிக்கூட உடஞ்சிருச்சு என்று செவந்தியால குடும்பம் மொத்தமும் மருத்துவமனையில் தாமரை கதரும் சத்தம் வெளியில் இருப்பவர்களுக்கு நன்றாக கேட்டது. யார் முகத்திலும் சுரத்தே இல்லை. சார், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்க என்று நர்ஸ் ஒருவர் பரபரப்புடன் கேட்க, சொல்லுங்க சிஸ்டர் என்று முன்னால் வந்து நின்றான் ராவணராஜ பாண்டியன். சார், அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது, டாக்டர் உங்களை உள்ள வர சொல்றாங்க என்று சொல்ல, மறுத்து பேசாமல் ராவணனும் உள்ளே செல்ல, குழந்தையோட தலை வெளியே தெரியுது, இந்த பொண்ணு ஒத்துழைக்க மாட்டேது, நீங்க கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லுங்க என்று மருத்துவர் சொல்ல,
பல்லை கடித்தவன் தாமரையிடம் பேச ஆரம்பிக்க சில பல நிமிடங்களில் தாமரையின் அலறல் சப்தமும் குழந்தையின் அழுகை சப்தமும் ஒரு சேர கேட்டது. குழந்தையை கையில் தூக்கி கொண்டு வெளியில் வந்த ராவணனின் கண்கள் கலங்கி இருந்தது. தன் தாத்தாவின் கையில் தன் மகனை அவன் கொடுக்க ஆசையுடன் தன் கொள்ளு பேரனை வாங்கி கொண்ட கரிகாலன் முகத்தில் அத்தனை பொறிப்பு. மகிழ்ச்சியில் அவரையும் மீறி கண் கலங்க பேரனின் முகத்தை நடுங்கும் கரத்தினால் மெல்ல வருடி கொடுத்தவர், செவந்தி இங்க பாரு, உன் பேரனை பாரு என்று சொல்ல, ஆமாம் ஆமா என் பேரன்தான் என்றவரும் மகிழ்ச்சியில் அழ தன் மருமகள் கையில் தன் கொள்ளு பேரனை கரிகாலன் கொடுக்க மகிழ்ச்சியுடன் செவந்தி வாங்கி கொள்ள சட்டென அனைவரும் குழந்தையை சூழ்ந்து கொண்டனர். கலங்கிய கண்களுடன் தன் கையில் இருந்த கூரான கத்தியை பார்த்து கொண்டிருந்த ராவணராஜன் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை தன் நெஞ்சில் இறக்கி கொள்ள போக அவன் கையை தடுத்து பிடித்து நிறுத்தியிருந்தார் கரிகாலன். தாத்தா தாத்தா தான் என்றவர் அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி கீழே விட்டெறிந்து விட்டு, நீ இந்த முடிவுக்கு தான் போக போறனா? என்னையும் கூப்பிட்டிருக்கலாம் இல்ல ராவணா, நானும் சந்தோஷமா உன் கூட வந்திருப்பேனே. என்னை ஏன் தவிக்க வைக்க நினைச்ச? தாத்தா, நீ இல்லாத உலகத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? உனக்கு நல்லா தெரியும், நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு. இத்தனை பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி யோசிக்கலையா ராவணா? புத்திர சோகம் பெரும் சோகம், அதை அனுபவிச்சவனா. உங்க அப்பனை இழந்த காயத்தை உன்னை பார்த்து தான் ஆத்திக்கிட்டேன். ஆனா நீ என்றவர் அப்படியே கதறியல தன் தாத்தாவை தாங்கி பிடித்து கொண்டவன். என்ன பண்ண சொல்ற தாத்தா? என்னை என்ன பண்ண சொல்ற? அவ என்னை அடிப்பணிய வச்சுட்டா, என்னை அடிமையாக்கிட்டா. நான் அவகிட்ட தோத்து போயிட்டேன் தாத்தா என்று சொல்லி அவன் கதற தன் முகத்தை துடைத்து கொண்டவர், நீ இப்பதான் அந்த பொண்ணுக்கு அடிமையானியா? தாத்தா சொல்லு ராவணா, நீ இப்பதான் அந்த பொண்ணுக்கிட்ட அடிமையானியா? இல்ல, நீ இப்ப அந்த பொண்ணுக்கு அடிமையாகல, அடிப்பணியல. நீ அந்த பொண்ணை பார்த்த அன்னைக்கே அந்த பொண்ணுக்கு அடிமையாக்கிட்ட தாத்தா. அவனுங்களே உன்னை தேடி வந்து அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டானுங்க. கேட்க வச்ச எல்லாம் நம்ம நினச்சபடியே நடந்துச்சு. இன்னும் 1 மாதம்தான் நீ அங்கே இருக்க போறேன்னு நான் உன்கிட்ட சொன்னப்ப சட்டுன்னு உன்கிட்ட ஒரு தடுமாற்றம். 3 மாதம்தான் நீ அந்த பொண்ணுக்கு புருஷனா நடிக்கணும். ஆனால் நீ 6 மாதம் அங்கே இருந்த. அதுக்கு நீ சொன்ன காரணம், இங்கே ஒரே புயல் மழை, மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு. நான் மரத்தை பேசல, அந்த வேலையே வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு வரப்போற. அந்த வேலைக்கு இத்தனை தூரம் நேர்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பவே உன் மனசு எனக்கு நல்லா புரிஞ்சது. நீ காரோட எரிஞ்சிட்டதா நினைச்சு அந்த குடும்பம் கதறி அழுவுது, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு காத்தவராயன் சொன்னப்ப உன்கிட்ட அந்த சந்தோஷம் இல்லவே இல்லை. அந்த பொண்ணை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட பழைய கலகலப்பில்லை. முழு நேரமும் வேலைன்னு ஓட ஆரம்பிச்சு வீட்டுக்கு கூட பெருசா வரதில்லை. எதை மறக்க இல்லை யாரை மறக்க அத்தனை கடுமையா வேலை செஞ்ச. அப்படி நேரங்காலம் பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்த நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வர ஆரம்பிச்ச. பிடிக்கல அந்த பிள்ளை வேணாம்னு நீ சொன்னாலும் அந்த பொண்ணை பார்த்துட்டா உன் முகம் உன்னையே மீறி விகாசிக்கும். சரி, அதையெல்லாம் விடு. அந்த பொண்ணு மேலே எந்த பாசமும் இல்லை, அக்கறையும் இல்லைனா அந்த பொண்ணுக்கு வலி எடுத்து அழுதது உனக்கு எப்படி தெரியும்? தாமரை நிச்சயம் உன்னை எழுப்பி சொல்லியிருக்காது. உன் மனசு உனக்கு தான் புரியலை. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சது. உன் மனசும் தெரிஞ்சது. அதனால தான் தாமரைக்கு வளகாப்பு பண்ணணும்னு நினச்சி பண்ணது என்று கரிகாலன் புட்டு வைக்க, தாத்தா போதும், உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டது போதும். உன்னோட அன்பை எதுக்காக மறைக்கிற? எங்க யாருக்கும் அந்த பொண்ணு மேல எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. மாறா நிறைய நன்றி இருக்கு. எனக்கு என்னோட கொள்ளு பேரனை பார்க்குற பாக்கியத்தை கொடுத்துருக்கு. ஆறிடுச்சு, என் மனசு ஆறிடுச்சு. இதோ என் அன்பழகனோட வம்சம் அது தழைச்சிடுச்சு. போதும், எல்லாம் போதும். உன்னோட அன்புக்கு முழுசா தகுதியான பொண்ணு தான் தாமரை என்று இவர்கள் பேசி கொண்டிருக்க தண்ணீரில் என்னவோ விழும் சத்தம். திடுக்கிட்டு போன கரிகாலன், தம்பி, கிணத்துல யாரோ விழுந்த மாதிரி இருக்கு. எப்படி தாத்தா சொல்றீங்க? சத்தம் வித்தியாசமா இருக்கு, வா பார்க்கலாம் என்று சொன்னவர் வேகமாக கிணற்றை நோக்கி நடக்க ராவணனும் வேகமாக அவரை பின்தொடர ஆரம்பித்தான். போனில் இருந்த டார்ச் லைட்டை கிணற்றுக்குள் அடித்து பார்க்க யாரோ தண்ணீரில் இருந்து மேலே வந்து விட்டு மீண்டும் தண்ணீருக்குள் மூழ்கி போக பதறி போன கரிகாலன், தம்பி குதி, தண்ணிக்குள்ள யாரோ இருக்காங்க என்று சொல்ல ராவணனும் மறுத்து பேசாமல் கிணற்றுக்குள் குதித்திருந்தான். கரிகாலன் போன் டார்ச்சை கிணற்றுக்குள் அடித்தபடி சத்தம் போட்டு வீட்டினரை அழைக்க வீட்டில் இருந்தவர்களும் ஒருவர் பின் ஒருவராக வந்துவிட அதற்குள் கிணற்றில் விழுந்தவரை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கிணற்றுக்குள் இருந்த படிக்கட்டின் வழியாக ஏறி வந்து கொண்டிருந்தான் ராவணன். யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. தன் தோளில் இருந்தவரை ராவணன் தரையில் கிடத்த, ஐயோ தாமரை என்று செவந்தி அலற முகத்தில் வழிந்த நீரை துடைத்து கொண்டிருந்த ராவணன், என்ன தாமரையா என்று அதிர்ந்து போய் பெண்ணின் முகத்தை கவனித்து பார்க்க, தாமரை தான், ஐயோ தாமரை என அவனும் கதற மொத்த குடும்பமும் அதிர்ந்து போனது.
பிரிக்க முடியாத இமைகளை கடினப்பட்டு பிரித்தவள் மெல்ல கண் திறந்து பார்க்க மொத்த குடும்பமும் அந்த அறையில் இருந்தது. வழக்கம் போல நாயகியின் கண்கள் தன் நாயகனை தேடி அலைய அவளையே அழுத்தமாக பார்த்தபடி நின்றிருந்தான் ராவணன். அவன் நின்றிருந்த தோரணையே அவளை பயமுறுத்தியது. ஆனாலும் அவனை பார்த்தாலே ஆச்சு என உந்தும் அவள் மனதை என்ன செய்வது? ஏன் நீ உங்கள் சுற்றி நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், ஆனாலும் எங்கள் அண்ணன் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க இல்லை என்ற மதுஷா எப்போதும் போல அவளை கேலி செய்ய, சும்மா இரு மது, என் மருமக பாவம், உனா நீங்க வந்துடுங்க பெரியம்மா என்றவள் கோபித்து கொண்டு சென்று விட, அவ கிடக்கிறா என்று சொன்ன லட்சுமி, தாமரை எப்படி இருக்க என்று கேட்க, என்றவள், தம்பி எங்கத்த என்று கேட்க, தூங்குறான், எந்திரிச்சா தூக்கிட்டு வந்து தரேன் என்றவர் அவள் தலையை தடவி கொடுத்து விட்டு நகர்ந்து விட அங்கிருந்த அனைவருமே அவளின் நலனை விசாரித்தனர். ஆனால் ஒருவர் கூட பச்சை உடம்புக்காரி எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்த என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அதுவே தாமரைக்கு ஆறுதலாக இருந்தது. நானும் என்னோட குடும்பமும் இப்படி ஒரு இடத்துல நிப்போன்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆனா நீ எங்களை நிக்க வச்சுட்ட என்று சொன்ன காத்தவராயனை தாமரை பயத்துடன் பார்க்க, எங்க ராவணன் மேல நீ வச்சிருந்த அன்பு அது ஒண்ணுக்காக மட்டும்தான் உன்னை இந்த வீட்டில் இருக்க நாங்க அனுமதிச்சோம். ஆனா உனக்கு ஒண்ணுனா நாங்க இந்த அளவுக்கு துடிச்சு போவோம்னு நினைக்கல. சிப்பியின் வயிற்றுல தான் முத்து பிறக்குது, சேத்துல தான் செந்தாமம் மலருது, உனக்கு சரியா தான் பேரு வச்சிருக்காங்க, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், இனி இப்படி எதுவும் பண்ணலாம்னு நீ யோசிக்க கூட கூடாது சரியா என்று கேட்க, இது நாள் வரை தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசி இருக்காதவர் என்று உரிமையுடன் தன்னை கடிந்து பேசுவதை ரசித்தவள் சரி என்று தலையாட்டிருந்தாள். என்ன நடந்துச்சு பெரியம்மா? எதுக்கு தாமரை அண்ணி இப்படி ஒரு வேலை பார்த்துட்டாங்க? என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியல. ஆனா தாத்தாவும் ராவணனும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் தாமரை இப்படி பண்ணிடுச்சுன்னு தாத்தா சொன்னாங்க. அண்ணி தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு அவங்க அப்படி என்ன பேசிக்கிட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா யாரும் தாமரை கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு தாத்தா தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்க யாரும் நீ ஏன் இப்படி பண்ணன்னு பிள்ளைகிட்ட கேட்கல. ஓ என்று சொன்ன மதுஷா தன் கையில் இருந்த தன் அண்ணன் மகன் சினுங்கவும் அவனை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள். சரி ராவணா, இனி யாரும் வரமாட்டாங்க பார்த்துக்க, பேரனை செவந்தி பார்த்துக்கும், நீ பேத்திய பாரு என்று சொல்லிவிட்டு கரிகாலன் மெதுவாக நடந்து அந்த அறையில் இருந்து வெளியேற அந்த அறையின் கதவை தாளிட்டு மூடினான் ராவணராஜ பாண்டியன். அவன் முதுகையே பயத்துடன் பார்த்து கொண்டிருந்த தாமரையின் முகம் வெளிர ஆரம்பித்தது. அவள் மயக்கம் தெளிந்து எழுந்தது முதல் அவன் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதுவே சொன்னது அவனின் கோபத்தின் அளவை. கட்டிலில் படுத்திருந்த தாமரை மெல்ல எழுந்தமர கதவை மூடிவிட்டு திரும்பியவன் வேக எட்டு வைத்து அவளை நெருங்க தாமரையின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. தாமரையை அழுத்தமாக பார்த்தபடி அவள் அருகில் அமர்ந்தவன் அப்படியே தாவி அவளை அணைத்து கொண்டான். கத்துவான், அடிப்பான், கோபப்படுவான் என எதிர்பார்த்திருந்தவளுக்கு அவனின் அணைப்பு திகைப்பை கொடுத்திருந்தது. தன்னுடைய இறுக்கமான அணைப்பில் இருந்தவளை மெல்ல தன்னிடமிருந்து பிரித்து அவள் முகத்தை கையில் ஏந்தியவன் அவள் முகம் முழுவதும் முத்தமிட அவனின் வேகத்தில் திணறித்தான் போனாள் தாமரை. ஏண்டி இப்படி பண்ண என்று கேட்டவன் தாமரையின் முகத்தை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ள அவனின் இதய துடிப்பை கேட்டவளுக்கு அவனின் மனம் நன்றாக புரிந்தது. சொல்லுடி, ஏன் அப்படி பண்ண? நான் தான் முட்டா பையன் அப்படி பண்ணிட்டேன், அதுக்கு நீ ஏன் அப்படி யோசிப்பியா? அன்னைக்கு என்னடி சொன்னேன் சொல்லுடி, அன்னைக்கு என்ன சொன்னேன் உன்கிட்ட என்று கேட்டு அவன் குரலை உயர்த்த கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவளுக்கு உடல் முழுவதும் ஒருவித சிலிர்ப்பு. அன்று அவள் பிரசவ அறையில் இருக்க நர்ஸ் வந்து ராவணராஜனை அழைக்க அவருடன் உள்ளே சென்றவனை பார்த்த மருத்துவர், அந்த பொண்ணு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, தைரியம் சொல்லுங்க என்று சொல்ல வேகமாக அவளிடம் வந்தவன் அவள் கையை பிடிக்க கோபப்படுவான் என தாமரை நினைக்க, தாமரை பயப்படாதடி, ஒன்றும் இல்லை என்று அவன் தைரியம் சொல்ல அவனையே இமைக்காமல் பார்த்தாள் பெண். திடீரென வழி வர உதடு கடித்து வழியை பொறுத்து கொண்டவள் சற்று வழி குறையவும் அமைதியாக அவன் முகம் பார்த்தவள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, உங்க கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குங்க, ஆனால் உங்கள் சூழ்நிலை உங்கள் மனசு எனக்கு நல்லா புரியுதுங்க, என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நான் போகிறேன், எங்கள் வீட்டில் கேட்டால் நான் பிரசவத்தில் செத்துட்டேன்னு சொல்லிடுங்க என்றவளுக்கு மீண்டும் வழி வர பல்லை கடித்து பொறுத்து கொள்ள, என்னடி பேசுகிற என்றவன் சற்று தயங்கி, எனக்கு உன்னை பிடிக்கும்டி என்று சொல்ல, இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, உன்னை பிடிக்கலைன்னா நீ எனக்காக சமைச்சு வச்சதை எப்படி சாப்பிட்ருப்பேன்? நான் வெளியே வந்து காரில் ஏறி உட்கார வரைக்கும் நம்ம ரூம் ஜன்னல்லிருந்து என்னை பார்த்துட்டு இருப்பேன், அதுக்காகவே நீ என்னை பார்க்கணுன்றதுக்காகவே டிரைவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டு நிற்பேன்,
உன்னை வெறுக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியலடி. உன்னை வெறுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கவும் முடியாமல் நான் தவிச்ச தவிப்பு, அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆமாம், இங்கேருந்து போயிடுன்னு உன்னை மிரட்டினேன்தான். ஆனால் ஒரு நாளாவது உன்கிட்ட சண்டை போட்டேனா? உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் உன்னை மறக்க முடியாமல் தவிச்சேன்டி. நீ தரையில் படுத்திருப்ப, நான் கட்டில் படுத்திருப்பேன். எனக்கு அப்படியே முள்ள மேலே படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். எங்கள் அம்மா வந்து என்னை திட்டி உன்னை கட்டில் படுக்க சொன்னாங்க தானே. உன் மேலே உண்மையாகவே எனக்கு கோபம் இருந்திருந்தா ஒன்று நான் தரையில் படுத்திருக்கணும், இல்லை ரூமில் இருந்து சோஃபாவில் படுத்திருக்கணும். ஆனால் உன் கூட தானே படுத்திருந்தேன். உண்மையா நீ என் கூட கட்டில் படுத்த அன்னைக்கு தான் நான் நிம்மதியாகவே தூங்குனேன். பிரசவம் நெருங்க உனக்குள்ள என்ன ஓடிச்சோ நான் தூங்கிட்டேன்னு நினச்சி சின்ன லைட்டு வெளிச்சத்தில் என்னையே பார்த்துட்டு உட்காந்துருப்ப. நடுராத்திரியில் என் முகத்தை மெதுவாக தடவி கொடுப்ப. இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு அடுத்த முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சு. சொல்லுடி, நீ தினமும் எனக்கு முத்தம் கொடுத்த தானே? ஆமாம் என்று அவள் அழுதபடி தலையாட்ட. நீ சின்னதை அசைஞ்சா கூட நான் எந்திரிச்சிடுவேன். நீ இத்தனை பண்ற எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? போதுங்க, என்னை இத்தனை நாள் சகிச்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். இனியும் உங்களுக்கு என்னால் எந்த கஷ்டமும் வேணாம். உங்களை கண்ணார பார்த்துட்டேன், நிம்மதியாக தான் போகிறேன். வா போகலாம், நானும் வரேன். இல்லை, நீங்கள் வாழணும். நீ இல்லாமல் எனக்கு இங்கே என்னடி இருக்கு என்றவன் அவள் கையை பிடித்து கொண்டு, நம்ம புள்ளடி, எனக்கு நீ வேணும், நம்ம புள்ளையும் வேணும். மாமா சொன்னால் கேட்பதான தாமரை என்று ராவணன் கேட்க அழுதபடி ஆமாம் என்று அவள் தலையை அசைக்க, தாமரை புஷ் பண்ணுங்க, புஷ் புஷ் என்று மருத்துவர் சொல்ல கணவனின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டவள் மருத்துவர் சொன்னதை செய், இன்னும் கொஞ்சம்தான், இன்னும் கொஞ்சம், புஷ் புஷ் என்று குரல் வர என்றவள் என அலற. ராவணராஜ பாண்டியனின் மகன் இந்த பூமிக்கு வந்திருக்க கணவனின் முகத்தை பார்த்தபடியே மயங்கி இருந்தாள் தாமரை. சுகப்பிரசவம் 3 நாளில் தாமரையை வீட்டுக்கு அனுப்பியிருந்தனர். மருத்துவமனையில் அத்தனை பேசியிருந்தவன் அவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து அருகில் கூட வரவில்லை. அவன் இயல்பிலிருந்து மாறியிருந்தவன். எப்போதும் ஏதோ யோசித்தபடி இருக்க பேரனை கவனித்தபடி இருந்த கரிகாலன் அவன் நெஞ்சில் கத்தியை வைக்கவும் அவன் கையை பிடித்து தடுத்திருந்தார். கணவனை அணுவாக கவனிக்கும் தாமரைக்கு அவனின் மாற்றம் புரியாதா? அவனை கவனித்தபடியே இருந்தவள் அவனை காணாமல் தேடி வர கரிகாலனிடம் அவன் பேசியதை கேட்டவள் அப்படியே அங்கிருந்த கிணற்றில் யோசிக்காமல் குதித்திருந்தாள். பச்சை உடம்புக்காரி. பிறப்புறுப்பில் போடப்பட்டிருந்த தையல் எல்லாம் பீந்து போய் உதிரப்போக்கு அதிகமாகி ஒரு ஆட்டம் காட்டிவிட்டாள் தாமரை. நீங்கள் சொன்ன வார்த்தையை என்னால் தாங்கிக்க முடியலை. என்னால் நீங்கள் இப்படி ஒரு முடிவெடுக்க துணிஞ்சிட்டீங்க. அப்போ அதுக்கு காரணமான நான் உயிரோடு இல்லைனா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு தான் அப்படி பண்ணேன். போதும்டி, இப்படி மாற்றி மாற்றி நாம் முட்டாள்தனம் பண்ண வரைக்கும் போதும். இனியும் என்னோட அன்பை மறைக்க எந்த அவசியமும் இல்லை. ஆமாம், நான் உன்கிட்ட தோத்து தான் போயிட்டேன். உன்னோட அன்புக்கு அடிமை ஆயிட்டேன். நானும் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். அதை ஒத்துக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று சொன்னவனை காதலோடு பார்த்தாள் தாமரை. இத்தனை நாள் தன் பார்வையில் கூட அத்தனை கட்டுப்பாட்டோடு இருந்தவள் இன்று கணவன் தன்னை வெளிப்படுத்த தானும் தன் காதலை அப்பட்டமாக கண்களில் காட்ட மனைவியின் பார்வையை ரசித்து பார்த்த ராவணராஜன் அப்படியே அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். ராவணராஜ பாண்டியன் என்னும் மின்னலை அன்போடு தாங்கிக் கொண்டது அந்த தாமரை என்னும் தாழம்பூ. வாழ்க வளமுடன். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.